Good morning, my dear friends. Welcome to the third part of VIP. Good morning. ஸோ எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால் உங்களுடைய சேட் மெசேஜஸ்லேருந்தே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய நோட் பேட் அண்ட் பென் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட், குட். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க? எக்ஸைட்டடாக உள்ளவங்க எக்ஸைட்டட் அப்படின்னு உங்களுடைய சேட் விண்டோவில் டைப் பண்ணுங்க, இல்லாட்டி ஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னு உங்களுடைய சேட் விண்டோவில் டைப் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய சேட்ஸ் மெசேஜஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? எல்லா சேட்ஸ்க்கு உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுடைய சேட்ஸ்க்கெல்லாம் வந்து மெசேஜில் ரிப்ளை இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்களுடைய நம்ம இந்த வீடியோ செஷன்லேயே வந்து இந்த நம்மளுடைய செஷன்லேயே வந்து அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட், குட். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்ட். ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வெல்கம் டு டே 3 and part 3. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வை செலக்டிங் வெஸ்டிஜஸ் கரியர் அப்படிங்கிற பார்ட் செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து அது போன மண்டே பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஆன் தேர்ஸ்டே நம்ம வந்து 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் பிகினர் பார்த்தோம். ஸோ இந்த தேர்ட் பார்ட் இந்த ஃபைனல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் வெஸ்டிஜஸ் 7 ஸ்டெப் சிஸ்டம் என்ன, ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டிஜ்ங்கிற பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த செஷன்ஸ் அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ டில் த டைம் நம்ம லைவாக வந்து செமினார் பண்ணுற வரைக்கும் இந்த விஐபி வந்து இந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டாக ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எகெயின் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு வந்து எகெயின் பார்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். தென் அடுத்த மண்டே உங்களுக்கு பார்ட் 2, தென் அடுத்த தேர்ஸ்டே உங்களுக்கு பார்ட் 3. எகெயின் அந்த ரொட்டீன் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டா வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன் பிட்வீன் வேற ஏதாவது செஷன்ஸ் கூட நம்ம கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நான் நம்மளுடைய மாடியூல ஷேர் பண்ண போறேன். ஸோ ரைட், ஸோ ஹவு டு ஸ்டார்ட் இன் வெஸ்டிஜ். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வெஸ்டிஜ் ஆஸ் அ கெரியரை நம்ம சூஸ் பண்ணுங்கிறத பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய கோல் என்னவா இருந்தது, நம்ம என்ன கோல் செட் பண்ணியிருந்தோம். உங்களுடைய கோல்ஸ் நீங்கள் செட் பண்ண கோலை வந்து சாட் விண்டோவில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய கோல் நம்ம என்ன கோல் செட் பண்ணோமோ அது உங்களுடைய சாட் விண்டோவில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய கோல்ஸ் உங்களுடைய சாட் விண்டோவில் டைப் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நம்மளுடைய கோல்ல வந்து நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கும். அது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள அப்படியே எதிரொலிச்சுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, ரைட், குட். ஸோ 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற இலக்கை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இலக்கை செட் பண்ண இலக்கை நம்ம அடையறதுக்கு வந்து நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஒன்று என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், 2வது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இந்த செஷன்ல வந்து என்னெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும், வெஸ்டிஜில் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் இன் வெஸ்டிஜ். சரி, இந்த பிசினஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற கேள்வி வரப்போ இந்த பிசினஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணலாங்கிற கேள்வி வரும். ஸோ இந்த பிசினஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய ரிலேட்டிவ் நெய்பரோட ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருக்காரு அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கெல்லாம் இந்த வெஸ்டிஜ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யாரோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோட வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டார்ட் பண்ணலாம், ரிலேட்டிவோட ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு புதுசாக பழக்கமாகறவரோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் யாரு கூட வேணும், யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண பிடிச்சிருக்கோ அவங்களோடலாம் அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பேசுறது கேட்குது அப்படின்னா ஆடிபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் பேசுறது கிளியராக இருக்குன்னா கிளியர்னு டைப் பண்ணா போதும், கிளியர் அப்படின்னு டைப் பண்ணா போதும். தேங்க்யூ ஸோ மச். இன் பிட்வீன் எங்கேயாவது உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரா இல்லை, என் சைடு வாய்ஸ் கிளியரா இல்லை அப்படின்னா லீடர்ஸ் நிறைய பேர் இந்த செஷன்ல இருக்கீங்க. நீங்க வந்து எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் சைமல்டேனியஸ்ல அது ஏதாவது மெசேஜ் வருதா உங்ககிட்ட வருதா அப்படின்னு பார்ப்பேன். சரிங்களா?
மற்றபடி நீங்க செஷன் ரிலேட்டடா வந்து இதுலயே சாட்ஸ் போடலாம். ஓகே, நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீங்க என்ன சாட் மெசேஜ் போடுறீங்கன்னு பார்ப்பேன். தேங்க்யூ. ஸோ 3வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வென் டு ஸ்டார்ட், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எனி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம யாரோட அறிமுகம் ஆரம்பிக்கும் யாரோட பேசுறோமோ அங்கெல்லாம் ஒரு ஜாயினிங் வரப்போ அது வந்து ஒரு புது ஸ்டார்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், யாரோட ஸ்டார்ட் பண்ணலாம், யாரோட வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனிவேர் எனி டைம் எனி ஒன்னோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்ல யாருக்கெல்லாம் ப்ராடக்ட் வேணுமோ அவங்களோட எல்லாம் நீங்க இதை அசோசியேட் பண்ணிக்கலாம், யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமோ அவங்களோட எல்லாம் நீங்க அசோசியேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். இந்த 7 ஸ்டெப் சிஸ்டமை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அப்ப நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும், நம்மளுடைய டீம் உள்ளவங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அந்த 7 கோர் ஸ்டெப்ஸ் வெஸ்டீஜ் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப லாஸ்ட் டைம் நம்மளுடைய போன செஷன்ல வந்து நம்ம 7 மிஸ்டேக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ அந்த செஷன்ல நம்ம ஒவ்வொரு மிஸ்டேக் முடியறப்போ நம்ம பேசியிருப்போம், சிஸ்டமை ஃபாலோ பண்ணாம இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. 7 மிஸ்டேக் கரெக்ட் பண்றப்போ ஒரே வழி என்னவா இருந்ததுன்னா ஃபாலோ த சிஸ்டம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு என்ன பண்ணணும், உங்களுடைய சாட் விண்டோல டைப் பண்ணுங்க ஃபாலோ த சிஸ்டம். ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ஃபாலோ த சிஸ்டம். குட், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ பவித்ரா மேம், தேங்க்யூ. யா, ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நம்ம சிஸ்டமை ஃபாலோ, இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் வாய்ப்பே இல்லை. இத்தனை வெஸ்டீஜில் அசோசியேட் ஆகி இப்போ 8.5 இயர்ஸ் என்னுடைய 9th இயர். அந்த 9 இயர்ஸ்ல வந்து நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா யாரெல்லாம் சிஸ்டம்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் சிஸ்டம்குள்ள இல்லையோ அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் சக்சஸ் கூட அவங்களால நிலைநிறுத்த முடியாம போயிருக்காங்க. அப்ப நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, நீங்களும் உங்களுடைய டவுன்லைன்ஸ் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அது ஒரே ஒரு வழி மட்டும் தான், நீங்க சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். சிஸ்டமை ஃபாலோ பண்ணாம இந்த பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இனிஷியலி எல்லாம் நல்லா போற மாதிரி தோணும், நல்லா போகாது, நல்லா போற மாதிரி தோணும், ஆனா அதுக்கப்புறம் உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா டைரக்ட் செல்லிங் பிசினஸ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிசினஸ் ஆஃப் காப்பிங் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிஸ்டமை நம்ம கூட உள்ளவங்களும் நம்மளும் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம இந்த ஊர் திருவிழாலாம் பார்த்துருப்போம், திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தேர் இருக்கும். இந்த பெரிய தேரை இழுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்கறதுக்கு இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் அதை இழுப்பாங்க. ஸோ அதை இழுக்கிறப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்தா அது என்ன ஆகும்? அந்த தேர் எங்கேயுமே போகாது. அப்ப எல்லாரும் ஒண்ணு போல ஒரே நோக்கத்தோட ஒரே டைரக்ஷன்ல ஒண்ணு போல இழுத்தாங்க அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அவங்க ஒரே மாதிரியான ஒரே எஃபர்ட் கொடுத்து இழுத்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து அந்த தேரை வந்து அவங்க நினைச்ச இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரிதான் நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய டீமும் சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் ஒண்ணு போல பண்ணணும். அப்ப இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாராலையும் செய்யக்கூடிய சிம்பிளான விஷயங்கள் தான் சிஸ்டம். இப்போ நம்மளால வந்து சிஸ்டம் இல்லாம ஒருவேளை நம்ம பிசினஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜெயிக்க முடியாது, நான் பார்த்த வரைக்கும் ஜெயிக்க முடியாது, சிஸ்டம் இல்லாம ஜெயிக்க முடியாது. இல்ல ஒரு சிலருக்கு வந்து அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு தோணலாம். அப்படி இருந்ததுன்னா வெரி குட். பட் ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இண்டிவிஜுவல் சக்சஸ், ஒரு டீமோட சேர்ந்து உள்ள சக்சஸ். அப்ப அந்த டீமோட சேர்ந்து நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம புதுசா கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் என்னவோ அது எதுவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இத்தனை லட்சம் பேர் வந்து வெஸ்டீஜ், இத்தனை கோடி பேர் வந்து வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இத்தனை லட்சம் பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், ஒரு எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்த அந்த 7 மிஸ்டேக்ஸ் நீக்கி சக்சஸ் மட்டுமே ஒரு புதுசா வரவருக்கு கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்றவங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த சிஸ்டமை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிரும். அப்ப இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய
அந்த 7 மிஸ்டேக்ஸை தவிர்த்து அதை நீக்கி நீங்க ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா முடியும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ண நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸ் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்றப்ப அந்த 7 மிஸ்டேக்ஸ் உங்க டீம்ல ரிப்பீட் ஆகும். தெரிஞ்சோ தெரியாம கூட அந்த 7 மிஸ்டேக்ஸ் உங்களுடைய டீம்ல ரிப்பீட் ஆகாது. இப்போ நீங்க ஒருவேளை மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் டெப்த்ல உள்ளவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தெரியாது, நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. அப்ப அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, அவங்க சிஸ்டத்துல அடாப்ட் பண்ணணும். அப்ப சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அவங்க மிஸ்டேக் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் குறைஞ்சிரும், வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அப்ப யாரெல்லாம் சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணாம சரியா பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க. நம்மளோட பிசினஸ் என்ன, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கூட உள்ளவங்களை ஜெயிக்க வைக்கணும். அப்ப நம்மளும் நம்மளுடைய டவுன்லைன்ஸும் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சிஸ்டமை டூப்ளிகேட் பண்ண, காப்பி பண்றதுடைய பேர் தான் டூப்ளிகேஷன். ஸோ சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றப்போ மிஸ்டேக்ஸ் டூப்ளிகேட் ஆகாது, சரியான விஷயங்கள் டூப்ளிகேட் ஆகும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். அதுதான் இந்த பிசினஸ்ல ஒரு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அது ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு, ஒரே ஒரு ரெகுலேஷன் தான் இருக்கு. அதுதான் சிஸ்டம் டெய்லி ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஒரு செடி நடுறோம் அப்படின்னா அந்த செடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி தண்ணி ஊற்றும். டெய்லி தண்ணி ஊற்றினாதான் ஆரோக்கியமா இருக்கும். என்னைக்காவது தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த செடி வந்து காஞ்சு கருகி போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டமை டெய்லி ஃபாலோ பண்ணணும். அப்ப டெய்லி ஃபாலோ பண்றப்பதான் நம்ம ஆஸ் அ டீம் நம்மளும் நம்மளுடைய டீமும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். அப்ப இதை இந்த சிஸ்டமை ரெகுலரா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு டெய்லி டாஸ்கா இருக்கும். இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாத நானே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிசினஸ் நீங்க லைஃப் டைம் எடுத்தவங்க, லைஃப் டைமே எடுத்த நீங்க வந்து இந்த சிஸ்டம் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப என்ன ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ த சிஸ்டம். உங்களுடைய சாட் விண்டோல டைப் பண்ணுங்க, ஃபாலோ த சிஸ்டம். Thank you. And in the system, ஃபாலோ பண்றப்போ ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிஸ்டம் வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். டூப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ்ல நிறைய பேரை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருமோ அந்த அளவுக்கு நிறைய பேரை ஜெயிக்க வைக்க முடியும், அந்த அளவுக்கு நம்மளும் வேகமா முன்னேறி போயிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லான கீயே என்னன்னா, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவுக்கு நிறைய பேரை ஃபாலோ பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேருடைய லைஃப்ல நீங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும், அந்த அளவுக்கு நீங்களும் வேகமா முன்னேற முடியும். சோ இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட தகுதியோ திறமையோ தேவையில்லை. இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்னதான் வேணும், ஜெயிச்சே தீரணுங்கிற வெறி இருக்கணும். அதாவது உங்களுடைய இலக்கை நோக்கி இந்த இலக்கை அடையிற வரைக்கும் ஓயாம நீங்க ஒர்க் பண்றது ரெடியா இருக்கணும். அவங்களுடைய டிசையர், உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்குள்ள அப்படியே தீ மாதிரி எரியணும். அண்ட் அதுக்கு தேவையான ஆக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான அந்த சிஸ்டம் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அப்ப ரெண்டு விஷயங்கள், உங்களுடைய 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் கோல் வந்து உங்க மைண்டுக்குள்ள எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெய்லி உங்களுடைய இந்த 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் கோலை ரீச் பண்றதுக்கு உங்களுடைய ஆக்ஷன் டெய்லி நீங்க அப்ப டெய்லி திங்க் பண்ணணும், டெய்லி ஆக்ட் பண்ணணும், டெய்லி திங்க் பண்ணணும், டெய்லி ஆக்ட் பண்ணணும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். இதை நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க வந்து நீங்க நினைச்ச அந்த இலக்கை நீங்க அடைய முடியும். ஸோ நீங்களும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் இந்த ரைட் சிஸ்டம் டூப்ளிகேட் பண்ணணும், ரைட் ஆட்டிடியூட் அண்ட் ரைட் சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றப்போ உங்களுடைய டீம்ல நிறைய பேர் இதை பண்றப்போ உங்களுடைய நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த சிஸ்டம் என்னங்கிறது பார்க்க போறோம். அந்த சிஸ்டம்ல வந்து 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நீங்க பாக்குறதுக்கு ரெடி அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு போடுங்க. ஐ எம் ரெடி அப்படின்னு உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா கன்சியூம் அப்படின்னா செல்ஃப் யூஸ். ப்ராடக்ட் நம்ம வந்து நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணணும். ப்ராடக்டை நம்ம வந்து செல்ஃப் யூஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் யாருது, உங்க பிசினஸ். இந்த ப்ராடக்ட் யாருது, உங்க ப்ராடக்ட். அப்ப இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணணும், நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு செல்ஃப் யூஸரா இருக்கும். கன்சியூம் அப்படின்னா செல்ஃப் யூஸ். அப்ப நீங்க ஒரு செல்ஃப் யூஸரா இருக்கும். செல்ஃப் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா ப்ராடக்ட் நம்ம வெஸ்டிஜ் ப்ராடக்டுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு, ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம யார் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு
ரிசல்ட் பார்க்க முடியும். அப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல வந்து நம்ம ரிசல்ட் பார்க்குறப்ப நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகம். கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகிறப்போ நம்ம ஒருத்தட்ட போய் பேசுறப்போ இந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க என்ன கேட்டாலும் நம்மளால கான்ஃபிடென்ட்டா நம்மளால பதில் சொல்ல முடியும். ஏன்னா இது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதனுடைய பலன் என்னங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அப்படி நம்ம பேசுறப்ப என்ன ஆகும்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிளா மாற ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வந்து ஒரு அட்வர்டைசர் ஆயிரும். அப்போ நம்ம என்ன ஆகும்னா நம்மளால வந்து மற்றவர்கள்ட்ட வந்து இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஈஸியா கான்ஃபிடென்ட்டா நம்மளால பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஏன் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிசினஸ் உங்களுது, இந்த ப்ராடக்ட் உங்களுது. அப்ப இது யாரு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. நீங்க ஹோட்டல் நடத்தி நீங்க தோசை உங்க கடையில தோசை வச்சுட்டு நீங்க பக்கத்து கடையில போய் தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்க கடைக்கு யார் வருவா? இப்போ வெஸ்டீஜில் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நீங்க வெளியிருந்து வாங்கலாம். பட் வெஸ்டீஜிலேயே ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் நீங்க வெளியிருந்து வாங்கினா உங்க பிசினஸ் வளராது. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் என்னுடைய டீம்ல கொஞ்சம் பேர் சேர்த்து விடுவேன், அவங்க எல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர் இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னா அந்த ஹோட்டல் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோட்டலுடைய ஓனர் ஒரு பிசினஸ் நடத்துறாரு, ஹோட்டல் நடத்துறாரு அப்படின்னா கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இல்ல கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா இல்லையா? அப்ப அதே மாதிரி இந்த பிசினஸ் உங்களுக்கு, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அப்படி ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிசினஸ் எத்திக்ஸ் அது. அகைன் வெஸ்டீஜினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் வெஸ்டீஜில் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்கள் வீட்டில் உள்ள டீ தூள், டீ பேக்கெட் வெஸ்டீஜினுடைய இதாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குக்கிங் ஆயில் ரைஸ் பண்ண ஆயிலாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள சோப் வந்து அஷ்யூர் சோப்பாக இருக்கணும். நீங்கள் மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஷேவிங் ஜெல் அஷ்யூர் ட்ரூமென்னாக இருக்கணும். லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் அஷ்யூர் ஸ்கின் ஃபார்முலா நயனாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் முஸ்லாஃப் மிலானா இருக்கணும். ஸோ உங்கள் வீட்டுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பாலில் கலக்கி கொடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் இன்விகோ ப்ரோட்டீனாக இருக்கணும். அண்ட் இன்விகோ ப்ரோட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் வெஸ்டீஜில் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வெஸ்டீஜில் தான் நம்ம வாங்கணும். அப்போ பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் வாங்கினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப சம்பாதிக்கணும்னா என்ன வேணும்? நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல சத்தான உணவு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து போதிய சத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்தாகணும். என்ன பொறுத்தளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்து இது வரைக்கும் யாரும் கோடீஸ்வரன் ஆனது கிடையாது. நீங்க சம்பாதிக்கணும், நீங்க லட்சாதிபதி ஆகணும், நீங்க கோடீஸ்வரன் ஆகணும், மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீங்க ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணணும், நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும். ஸோ வெஸ்டீஜினுடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நீங்க சேர்த்துடுங்க. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம். ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம். அப்ப யாரெல்லாம் இன்னையில இருந்து ரெகுலரா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வெஸ்டீஜ்ல இருந்தா அதெல்லாம் ரெகுலரா வெஸ்டீஜ்ல இருந்து நீங்க கன்சியூம் பண்ண போறவங்க யார் அவங்க எல்லாம் கன்சியூம் அப்படின்னு உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. ஏன்னா கன்சியூம் பண்றவர் மட்டும்தான் நீங்க அவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. கன்சியூம் பண்ணாதவங்க ஒருபோதும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. தேங்க்யூ. அகைன் ஸ்டெப் நம்பர் 2க்கு போலாம்னா ஸ்டெப் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்டெப் 2 இல்ல S2 அப்படின்னு டைப் பண்ணாலும் போதும். அப்ப நம்ம ஸ்டெப் 2 போயிடலாம். S2. தேங்க்யூ. ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஷேர். எதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராடக்ட்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ராடக்ட்ல ஷேர் பண்ணுங்க, ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். ப்ராடக்ட்ல ஷேர் பண்ணுங்க, ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வேணாம், நீங்களே எடுத்துக்கோ, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க நான் வந்து வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், வெஸ்டீஜ்ல பிசினஸ் மேனா இருக்கேன், என் கம்பெனில சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, கம்பெனில ஸ்பைரோடினா இருக்கு, ஸ்பைரோடினால 59 ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாரு? இப்ப நான் என்ன செய்யணும்? ஸ்பைருலினா இருக்கா, ஸ்பைருலினா 59 ஊட்டச்சத்து இருக்கா, அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. ஆனா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கோ அதான் அவருக்கு வேணும். இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க போய் சொல்றீங்க, ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஃபீல்டுக்கு போறப்ப ரொம்ப டயர்டா இருப்பேன், போயிட்டு ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது, ஆனா இப்போ வந்து நான் ரொம்ப ஃபுல் டே வந்து ரொம்ப வைப்ரண்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா நான் இந்த ஸ்பைருலினாங்கிற ப்ராடக்ட்டை ரெகுலரா யூஸ் பண்றேன். இதுல வந்து இவ்வளவு 59 ஊட்டச்சத்துக்கள் இருக்கும், மனித உடம்புக்கு தேவையான மினிமம் 46 வேணும், இதுல 59 உள்ளதுனால நம்மளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கிறதுனால நான் ரொம்ப பிரிஸ்க் அண்ட் ஹெல்த்தியா இருக்கேன்
அதனால நீங்களும் யூஸ் பண்ண என்ன மாதிரி பிஸ்கன் ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து உடனே வாங்குவாருன்னு சொல்லல, அதை பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார். அப்படியே இது என்னதுல என்ன இருக்கு, இந்த ப்ராடக்ட் என்ன, இந்த ஸ்பைருலினா என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரு கேட்க ஆரம்பிச்சிடும். அவர் கேட்க கேட்க எது கேட்கறாரு, அவருடைய அவருக்கு டவுட் சொல்லுவார். அவருக்கு அதை பத்தி முழுசா தெரியாதனால கேட்கிறாரு. அப்போ அவருக்குள்ள இதை பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது. கூடுதலா தெரிஞ்சுக்கிறப்ப தான் அந்த நாலேஜ் கிடைக்கிறப்ப தான், அதை பத்தின டெப்தான நாலேஜ் கிடைக்கிறப்ப அதனுடைய பயன் அவருக்கு புரியறப்ப தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவார். அப்போ ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும். ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா வேற எதுவும் இல்லை, நீங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்தது அதுதான். இப்போ டீ வெஸ்ட் ஜிட்டா டீ சாப்பிடுறீங்க, அதனுடைய ஸ்மெல்லு, கலரு, டேஸ்ட் பத்தி நீங்க பேசலாம். நெயில் பாலிஷ் போடுறீங்க, அதை போட்ட பிற்பாடு நெயில் பாலிஷ் லேடிஸ் வந்து நெயில் பாலிஷ் போட்டீங்க, நெயில் பாலிஷ் போட்ட பிற்பாடு உங்க கையை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது, என்ன ஃபீலிங் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க ஷேர். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றப்ப நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டாக்டர் இல்ல, உங்க ஃப்ரெண்டு பேஷண்ட் இல்ல, வெஸ்டேஜ் மெடிக்கல் ஷாப் இல்ல. அப்ப இதை வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட் ஒருபோதும் ரெஃபர் பண்ணாது. இது ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராடக்ட் இல்லை, இது ஒரு சப்ளிமெண்ட். நம்ம உணவுல உள்ள பற்றாக்குறையான ஊட்டச்சத்துக்குடைய பற்றாக்குறையை நிவர்த்தி பண்றதுக்காக உண்டான ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இந்த ப்ராடக்ட்டை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஹெல்த்தியா உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், வீக்கா உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். வீக்கா உள்ளவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு அது வந்து இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தியா உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். வீக்கா உள்ளவங்களுக்கு அவங்களை மறுபடியும் ஹெல்த்தியா கொண்டு வர முடியும். எகைன் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க அவங்க வந்து டாக்டர் கொடுக்கக்கூடிய மெடிசன் சாப்பிட்றாங்கன்னா ஒருபோதும் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண சொல்லவே கூடாது. அவங்க அந்த ப்ராடக்ட் அந்த மெடிசனையும் கண்டினியூ பண்ணலாம், அதோட சேர்த்து இது சப்ளிமெண்டாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ப்ராடக்டை வந்து ஒரு மெடிசனா ஒரு ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக ரெஃபர் பண்ணாதே. இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட், ஜென்ரலாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இது வந்து ஒரு மெடிசனுக்கு மாற்று மருந்து கிடையாது, இது ஒரு மெடிசனுக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் அப்படின்னா அடிஷ்னலா நம்ம உணவோட சேர்த்து எடுத்துக்க வேண்டியதுதான் சப்ளிமெண்ட்ஸ். அண்ட் உங்க பக்கத்துல இந்த 3 அடி தூரத்துல யார் வராங்க, இல்லை உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமா, யாரோடலாம் நீங்க போன்ல பேசுறீங்களா, அவங்ககிட்ட எல்லாம் நீங்க இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ இன்னையில இருந்து நம்ம சிஸ்டமா ஃபாலோ பண்ணிடலாமா, நம்ம கன்சியூம் பண்ணலாமா, நம்ம ஷேர் பண்ணலாமா? அப்போ ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர். அப்போ நீங்க சாட் விண்டோல என்ன பண்ண போறீங்கன்னா ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டெப் 1 கன்சியூம் அண்ட் ஸ்டெப் 2 ஷேர் அப்படின்னு ஃபாலோ த சிஸ்டம், கன்சியூம், ஷேர் அப்படின்னு உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. அதோட சேர்த்து S3 அப்படின்னு போட்டீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 போயிடலாம். S3 அப்படின்னு போட்டீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 போயிடலாம். Good, thank you so much. Thank you. And step number 3, ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட். நம்ம லிஸ்ட் எழுதணும். நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்ம வந்து லிஸ்ட் எழுதணும். மினிமம் ஒரு 100 பேருடைய லிஸ்ட். அந்த செஷன் முடிச்சுட்டு அது 100 பேருடைய லிஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? எழுதுனவங்க எல்லாம் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எழுதுனவங்க எல்லாம் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. போன தடவை நான் உங்ககிட்ட வந்து லிஸ்ட் எழுத 100 பேருடைய செஷன் முடிஞ்சோடனே அன்னைக்கு நைட்டே 100 பேருடைய லிஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் எழுதிருக்கீங்களா அவங்க எல்லாம் லிஸ்ட்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்போ அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி நம்ம அந்த லிஸ்ட் இருந்து ஒரு சிலரை கூப்பிட்டு நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இந்த லிஸ்ட் எழுதுறப்போ சரிங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க ஒரு 100 பேருடைய லிஸ்ட் வச்சிருப்பீங்க, இல்லை 200 பேருடைய லிஸ்ட் வச்சிருப்பீங்க. இது வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாஸ்டர் லிஸ்ட் நீங்க அப்டேட் பண்ணிட்டு டைம் கிடைக்கிறப்ப இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வச்சு அந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய பைப் லைன், அதுதான் உங்களுடைய, அதில் இருந்தா நீங்க வந்து அடுத்தடுத்து கூட போறீங்க. இந்த லிஸ்ட்ல இருந்து வந்து ஒரு 3 பேரை நீங்க செலக்ட். அந்த லிஸ்ட் எழுதுறப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த லிஸ்ட் அன்னைக்கு எழுதலைன்னா இன்னைக்கு இந்த செஷன் முடிச்சோன்னு எழுதுறீங்க. இந்த லிஸ்ட் எழுதுறப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இவர் ஜாயின் பண்ணுவாரா, அவர் ஜாயின் பண்ண மாட்டாரா, இவருக்கு திறமை இருக்கா, இவரால் பிசினஸ் பண்ண முடியுமா, இவர் நான் சொல்றது கேட்பாரா, இவர் இந்த பிசினஸ் ஜெயிப்பாரு, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வரும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த கேள்விகளை உங்களை டாமினேட் பண்ண விடாதீங்க. எதை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, பிசினஸ் ஜெயிப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாரும் யாருடைய பேரெல்லாம் உங்க மைண்ட்ல வருதா அவங்களுடைய பேரெல்லாம் எழுதுங்க. ஏன்னா யாரு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் ஒரு வேலை வெஸ்டி இல்ல சீக்கிரமா சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனால ஒரு ஆளை விடாம எல்லாரையும் அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வாங்க.
மேபி அவங்க வந்து வேற ஏதாவது ஃபீல்ட்ல ஜெயிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த ஃபீல்டுல இந்த வெஸ்டீஜ்ல வந்து அவங்க டெஃபினெட்லி சக்சஸ். ஏன்னா சிஸ்டம் ஃபாலோ பண்ணவங்க யாரா இருந்தாலும் ஜெயிச்சே ஆகணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த லிஸ்ட்களை யாரையும் விடாம எல்லாருடைய பேரு எழுது. வெஸ்டீஜை பொறுத்தளவுக்கு யாரா இருந்தாலும் ஜெயிக்கணும். வெஸ்டீஜ்ல பொறுத்தளவுக்கு ஜெயிக்க முடியாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஜெயிக்கக்கூடியவங்க. ஒன்னே ஒண்ணுதான் சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அந்த லிஸ்ட் எழுதுறீங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து டெய்லி 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரை நீங்க அப்ரோச் பண்றீங்க. மினிமம் 3 பேரை நீங்க அப்ரோச் பண்ணி ஆகும். அந்த 3 பேரை நீங்க அப்ரோச் பண்ணி அதாவது உங்ககிட்ட வெஸ்டீஜ் பிசினஸ் பத்தி நீங்க பேசணும். மினிமம் 3 மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 3ல இருந்து கீழே குறையவே கூடாது. அவங்க அவங்க அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னா வெரி குட். பிசினஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அவங்கள லாயல் கஸ்டமர்ஸ் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? அவங்களும் ஒரு கஸ்டமர் ஆக்கி. சரிங்களா? அவங்க அப்புறம் உங்களுடைய இன்னைக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு, நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை நீங்க ப்ரொமோட் பண்ணி உங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா கொண்டு வரணும். யாரோ ஒருத்தர் வரல அப்படிங்கறதுக்காக ஸ்டக் ஆயிடாதீங்க. யாரையும் விடாம அடுத்து பார்த்து போயிட்டே இருங்க. அவங்க வந்தா நல்லது, வரலன்னா அதை விட நல்லது. ஆனா நம்ம அடுத்தடுத்த ஆளை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு இலக்கு செட் பண்ணிடுறோம். நம்மளுடைய இலக்கு என்ன? உங்களுடைய சாட் விண்டோல டைப் பண்ணுங்க. உங்களுடைய இலக்கு என்ன? 1 year 1 lakh கிரவுண்டா இருக்கு. அந்த இலக்கு அடையிற வரைக்கும் நம்ம ஓயாம போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தால பார்த்து போயிட்டே இருக்கணும். கூட வரவங்களை கூட்டிட்டு போங்க, வராதவங்களை விட்டுட்டு போங்க. ஆட நீங்க போயிட்டே இருங்க. இந்த வராதவங்க கூட உங்க வெற்றியை பார்த்த பின்னாடி வருவாங்க. கிளியரா? அதனால நீங்க இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி கன்சியூம் பண்ணுங்க, டெய்லி ஷேர் பண்ணுங்க, டெய்லி லிஸ்ட் இந்த 3 மினிமம் 3 பேர் இருந்த கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ். நான் 3 சொல்லியிருக்கேன். நீங்க எத்தனை பேரை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க மினிமம் 5 வைக்கலாம், 10 வைக்கலாம். சரிங்களா? அத்தனை பேரை நீங்க கான்டாக்ட் பண்ணியே ஆகலாம். ஆனா 3ல குறையாம பார்த்தீங்க. இந்த 3 என்ன கணக்குன்னு நீங்க யோசிக்கலாம். மினிமம் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவோம்? எத்தனை வேலை சாப்பிடுவோம்னு கேட்டா நம்ம 5-6 வேலை சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே விடுவாங்க இல்லையா? அண்ட் மினிமம் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது மினிமம் 3 வேலையாவது சாப்பிடணும். இப்போ நிறைய சயின்ஸ் என்ன சொல்லணும், மினிமம் 5 வேலை சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்மால் மீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 3-5ங்கிறது நீங்க முடிவு பண்ணி, ஆனா 3ல குறையவே கூடாது, அதை விட ஜாஸ்தி. சரிங்களா? அப்ப டெய்லி நம்ம லிஸ்ட் எழுதலாமா? அப்ப நம்மளுடைய சிஸ்டத்துல முதல் 3 ஸ்டெப்ஸ் என்ன? கன்சியூம், ஷேர், லிஸ்ட். இதை 3 இதை ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்னு சொல்லலாம், நேம் லிஸ்ட்னு சொல்லலாம், ஷார்ட்டா லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. நேம் லிஸ்ட் எழுதணும், அவ்வளோ மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து அந்த மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து டெய்லி 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுடைய நோட்லயே டைரியில எழுதுறோம். அவங்கள அன்னைக்கு அப்ரோச் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்களா? ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு போட்டு ஃபாலோ த சிஸ்டம், கன்சியூம், ஷேர், லிஸ்ட் அப்படின்னு 3 டைப். அப்படியே அதோட சேர்த்து அதை டைப் பண்ண பிற்பாடு M4 அப்படின்னு போட்டீங்கன்னா, S4 அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். S4 போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும், 4வது ஸ்டெப்புக்கு போயிடும். Thank you Pallavi, thank you Anu, thank you Dhoni, thank you Shivakumar, Pavitra, Kamaraj, Shaktivel, Manisharavanan, Annadurai. Okay, good. Thank you so much. நிறைய பேருடைய பேர் வருது, எல்லாருடைய பேர் கூப்பிட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், செஷன் ஃபுல்லா அங்க பேர் கூப்பிடுறதுலேயே போயிடும். ஸோ அடுத்து நம்ம ஸ்டெப் நம்பர் 4 போறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன். ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன். இப்ப இந்த லிஸ்ட் எழுதியிருக்க அந்த 3 டெய்லி இந்த லிஸ்ட் 3 பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த 3 பேரை வந்து அந்த மாஸ்டர் லிஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம நோட்ல எழுதியாச்சு இல்லைங்களா? டெய்லி கன்சியூம் பண்றோம், டெய்லி ஷேர் பண்றோம், ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம். 3வது அந்த மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்து நம்மளுடைய நோட்ல லிஸ்ட்ல எழுதுறோம், நோட்ல டைரியில ஒர்க்கிங் டைரியில எழுதுறோம். அந்த லிஸ்ட் உள்ளவங்கள அந்த 3 பேரை மினிமம் 3னா 3, அதுக்கு மேல எழுதுனா அவ்வளோ. சரிங்களா? மினிமம் 3 எழுதும். இந்த யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல எடுத்து நம்ம எழுதி இருக்கணும் அவங்கள இன்வைட் பண்ணணும். அவங்களை என்ன பண்ணணும்? இன்வைட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, டெய்லி 3 பேருடைய லிஸ்ட் எடுத்து இன்வைட், டெய்லி மினிமம் 3 பேர் இன்வைட் பண்ணாம ஒரு மாசத்துல 90 பேர் இன்வைட் பண்ணுங்க. அதான் சிஸ்டத்தினுடைய பவர். சின்னதா தான் நம்ம பண்ண போறோம், கொஞ்சமா தான் பண்ண போறோம். ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும், நம்மளுடைய எஃபர்ட் வந்து பெருசாகும். ஸோ இன்வைட் பண்ணணும். இன்விடேஷன் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து நம்ம சரியா பண்ணலாம் அப்படின்னா மீட்டிங் ஆள் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் பண்ணணும், பண்ற இன்விடேஷன் சரியா பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த இன்விடேஷன் வந்து இது சரியாகிறது எப்போ? இது சரியாகும் அப்படின்னா பண்ண தான் சரியாகும். எல்லாம் சரியாயிட்டு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. ஃபர்ஸ்ட் 1-2 இன்விடேஷன் வந்து நம்ம சொதப்புவோம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2 சொதப்பினாலும் பரவாயில்ல.
ஓகே, 3வது வந்து கரெக்ட் ஆயிரும். ஆனா பல நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நம்ம இந்த தயக்கம், நம்மளுடைய இந்த பயம், இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயங்கி அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலவங்க நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டு பண்றேன்பாங்க. அவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணாதான் பெர்ஃபெக்ட் ஆகுங்கிறது மறந்துடுறாங்க. அந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, சரி நம்ம பர்ஃபெக்ட்டா பண்றோமோ இல்லையோ, அதை ஆரம்பிக்கணும். ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்காம நான் பர்ஃபெக்ட்டா பண்ண போறேன், நல்லா பண்ண போறேன் வெயிட் பண்ணிட்டே இருந்தா என்னைக்கு தான் ஆரம்பிக்கிறது? நீங்க உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா, நீங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும், உங்களுடைய கோல்ஸ்க்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பயணத்தை நீங்க ஆரம்பிச்சு ஆகணும். சோ இன்வைட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க இந்த பண்ண நீங்க அதுல பெர்ஃபெக்ட் ஆயிருவீங்க. சோ இன்வைட் பண்ணணும்னா மீட்டிங் கால் வரும். இன்வைட் பண்ணணும்னா உங்க உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற யாராவது இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க டீம்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இன்விடேஷன் வந்து ஒரு கலை. அதுல முக்கியமா வந்து நீங்க கத்துக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்கள் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்விடேஷன் உங்களால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். நம்ம என்ன பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல அதை எப்படி பேச போறோங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நம்ம பேசுறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, பெரும்பாலும் ஒரு இன்வைட் பண்ண போறப்ப மக்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு விதமான ஒரு பயம் இருக்கு. நான் சொன்னா அவர் ஜாயின் பண்ணுவாரா, நான் சொன்னா அவர் கேட்டுப்பாரா, நான் சொல்ற பிசினஸ் ஏத்துக்குவாரா இல்லையா. அப்போ அந்த ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற அந்த டென்ஷன்லயே போறீங்க. அந்த டென்ஷன்லயே போய் நம்ம பேசுறப்ப என்ன ஆகும்னா, அந்த நம்மளுடைய கவனம் முழுக்க டென்ஷன்ல இருக்குமே தவிர நம்ம என்ன பேச போறோம்ன்றதுல இருக்காது. இப்போ அவரு ஜாயின் பண்றதும் பண்ணாததும் உங்க கையில இருக்கா? இல்ல. இல்லையா? அது அவரு தான் முடிவு பண்ணணும். அப்புறம் அவரு ஜாயின் பண்ணுவாரா இல்லையான்னு நீங்க ஏன் டென்ஷன்? அவர் ஜாயின் பண்றது பண்ணாது நம்ம கையில இல்ல. ஆனா இந்த பிசினஸ்க்கு அவரை இன்வைட் பண்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அவர் மீட்டிங்க்கு வர்றதும் வராதும் உங்க கையில இல்ல. ஆனா அவரை சரியா இன்வைட் பண்றது மட்டும் உங்க கையில இருக்கு. அப்ப எதுல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கோ அதுல மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க. அவங்க வருவாங்களா மாட்டாங்க அந்த டென்ஷனே உங்களுக்கு வேணாம். மறுபடியும் சொல்றேன், வந்தா நல்லது, வரலன்னா அதை விட நல்லது. அடுத்த இன்வைட். சரிங்களா? அப்போ இன்வைட் பண்றப்போ சிரிச்ச முகத்தோட பேசுங்க, கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சரிங்களா? நீங்க ஒரு பிசினஸ், நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சிரிச்ச முகத்தோட பேசுங்க, எந்தூசியாஸ்டிக்கா, வைப்ரண்டா இருங்க, பாசிட்டிவா இருங்க. எந்த காரணத்தை கொண்டு ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை நீங்க விட்டுறாதீங்க. நெகட்டிவ் சம்பந்தமான விஷயங்களை நீங்க பேசாதீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் பேசுங்க. ஒருவேளை அவங்க அதாவது நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப நீங்க எந்த மாதிரியான டாபிக் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். மற்றவர்களை பத்தி பேசுறது, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பத்தி பேசுறது, இல்ல காமனான ஒரு ஃப்ரெண்டை பத்தி கூட பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள். இல்ல கவர்மெண்ட்டை பத்தி பேசுறது, இல்ல ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பயப்படுறது, இல்ல வேற ஏதோ ஒரு பிசினஸை பத்தி குறை சொல்றது. என்ன ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நம்ம வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், அவங்களை புரிய வைக்கலாம் நினைச்சா அவங்க செய்யற வேலையை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம அவங்கள புண்படுத்துற மாதிரி நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது. ரியாலிட்டியை புரிய வைக்கணும். பட் அவங்கள டைரக்டா ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே நீங்க பேசிடக்கூடாது. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட், இந்த பாலிடிக்ஸ், ரிலீஜன், கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமா பேசினாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எதுக்கு சார் அதெல்லாம், நம்மளுக்கு எதுக்கு மேடம் அதெல்லாம் அப்படின்னு நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாபிக் பத்தி அவங்க பேச மாட்டாங்க. நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அவங்க லைஃப் பத்தி பேச போறோம். அவங்க லைஃப்ல என்ன முக்கியம், அவங்க லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன முக்கிய தேவையான விஷயங்கள், அதை பத்தி தான் நம்ம பேசணும். எந்த காரணத்தை கொண்டும் கம்பெனி பத்தியும் ப்ராடக்ட் பத்தியும் டீட்டெயிலா பேசாதீங்க. அவங்கள பத்தி பேசும். அப்ப நீங்க யோசிக்கலாம், கம்பெனி பத்தி ப்ராடக்ட் பத்தி பேசணும் சார். நம்ம இப்ப போயிருக்கிறது அவங்களை இன்வைட் பண்ணல. நம்ம எல்லாம் ஒண்ணு போயிருப்போம் இல்ல போன் பண்ணி பேசியிருப்போம். சோ இப்போ அவங்களை அப்ரோச் பண்ணது வந்து நம்ம இன்வைட் பண்றது. இன்வைட் பண்ண போன இடத்துல இன்விடேஷன் வந்து உங்களுடைய மீட்டிங்குடைய ட்ரெய்லர் மாதிரி. ட்ரெய்லர்ல வந்து நீங்க கதையோ கிளைமேக்ஸோ காட்டக்கூடாது. ட்ரெய்லர்ல கதையும் கிளைமேக்ஸும் காட்டினா உங்களுக்கு படத்துக்கு யார் வருவா, தியேட்டருக்கு யார் வருவா? ஆனா நம்மள பல பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, இன்வைட் பண்ண போன இடத்துலயே நம்ம வந்து எல்லா வெஸ்டேஜ பத்தி உடனே சொல்லி அவரை புரிய வச்சு உடனே ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எகைன் நம்ம புதுசா வெஸ்டேஜ் பிசினஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்மளால உங்களுக்கு சொல்லி புரிய வைக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து மீட்டிங் இன்வைட் பண்ணதும், மீட்டிங் இன்வைட் பண்ண போனீங்கன்னா அதுல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கம்பெனி பத்தி, ப்ராடக்ட்ட பத்தியும் வந்து பிசினஸ பத்தி, ப்ராடக்ட்ட பத்தியும் அங்க மீட்டிங்ல சொல்லுவாங்க.
அப்போ எப்படி இன்வைட் பண்றதுன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது இன்விடேஷன் வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். ரெண்டாவது ஸ்டெப் என்னங்க? காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பாராட்டுகள். அவங்கள வந்து நம்ம மினிமம் 2 தடவையாவது பாராட்டணும். எத்தனை தடவை பாராட்டணும்? 2 தடவையாவது பாராட்டணும். எதை பத்தி எல்லாம் பாராட்டலாம்? எதை பத்தி வேணாலும் பாராட்டலாம். உங்களுக்கு அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க பாராட்டணும். ஏன்னா பாராட்டுக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பாராட்டுறவங்களே எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க ஒருத்தரை பாராட்டுறீங்கன்னா அந்த பாராட்ட அவருக்கு பிடிக்கும். அதே நேரத்துல பாராட்டுற உங்களையும் அவருக்கு அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம பாராட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நம்மள பிடிக்கும். நம்ம பிடிக்கிறப்ப நம்ம பிடிச்ச ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, மீட்டிங் நல்லா இருக்கா இல்லையா, மீட்டிங் நம்மளுக்கு உபயோகப்படுமா இல்லையாங்கிறது பத்தி நம்ம பெருசா யோசிக்கணும். சரி அவர் கூப்பிடுறாரு, ஒரு தடவை போய் பார்ப்போமே அப்படின்னு அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஸோ பாராட்டுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பாராட்டுகளுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன் பாராட்டுகளுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நீங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுறக்கூடாது. உண்மையான பாராட்டுகளா இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற திறமையோ, தகுதியோ, இல்ல அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இல்ல அவங்க என்ன சாதிச்சிருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, அதை வந்து நீங்க பாராட்டலாம். அப்போ அவங்களுடைய ரொம்ப மெமரி ஷார்ப்பா உள்ளவங்கன்னா அதை சொல்லி நீங்க பாராட்டலாம். இல்ல அவங்க குக்கிங்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அதை பத்தி நீங்க பாராட்டலாம். இல்ல அவங்க குழந்தைங்க வந்து இதை நல்லா படிக்கிற பசங்கன்னா, ஒழுக்கமான பசங்க, அதை பத்தி நீங்க பாராட்டலாம். இல்ல அவங்க வீட்டுல வந்து அவங்க புதுசு ஒரு மொபைல் வாங்கியிருக்காங்க அதை பாராட்டலாம். அவங்க வீட்டுல புதுசு ஏசி வாங்கியிருக்காங்க அதை பாராட்டலாம். அப்படி எதை பத்தி வேணாலும் நீங்க பாராட்டலாம். ஆனா 2 தடவையாகவும் பாராட்டணும். சரிங்களா? நம்ம பாராட்டுறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க உங்ககிட்ட வரும். அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க உங்ககிட்ட திரும்பணும்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க கிட்ட அவங்களுக்குள்ள அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கணும். இந்த பிசினஸ் பத்தி அவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கணும். சரி, இதை பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள வரணும். அப்ப கம்பெனி பத்தி, ப்ராடக்ட்டை பத்தி இப்பவே சொல்றது நம்முடைய நோக்கம் இல்ல. அவங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி ஒரு ஒரு ஷார்ட் ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு எப்படி இன்வைட் பண்ணுறது மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இப்பவே பிளான் சொல்லி ஜாயின் பண்ண வைக்கப்படல. அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இது உங்க ஸ்டைல்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க ஏற்கனவே சரியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, அதோட இதையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய டெக்னிக்கை பிடிச்சுக்கோங்க. நான் அந்த உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் அப்ரோச். எக்ஸைட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த பிசினஸ் கிடைச்ச உடனே இந்த பிசினஸ் வாய்ப்பை பத்தி தெரிஞ்சோன்னா கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிருக்கும். ஆச்சரியப்படும். ஐயோ, இப்படி ஒரு பிசினஸ் இருக்கா, இவ்வளவு சம்பாதிக்கணும், ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட காட்டலாம். சரிங்களா? நீங்க வந்து ரமேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு சொன்ன ரமேஷ் நம்ப மாட்டேன்னா ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம மாசம் நம்மளுடைய சேலரி என்னவோ அதை விட கூடுதலா இதுல ஒரு பகுதி நேரமா வேலை பார்த்து இதுல சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் என்னுடைய வீட்டுல வர புதன்கிழமை இருக்கு. புதன்கிழமை தான் ஹோம் மீட்டிங் சொன்ன லீடர் வராரு. ஸோ வர புதன்கிழமை இருக்கு. நீங்க கண்டிப்பா புதன்கிழமை 6 மணிக்கு வரணும். இப்ப இந்த டைம்ல வந்து நீங்க இப்படி சொல்றப்போ வந்து ரமேஷ் வந்து உங்களுடைய நண்பர் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாரு. அந்த கேள்வி என்னென்ன, அதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்லணுங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்ரோச் இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு அப்ரோச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு எப்பவுமே உங்களுடைய யாரை நீங்க இன்வைட் பண்றதா இருந்தாலும் நீங்க உங்க நண்பரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸைட்டடா இருந்தா டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரலாம். இல்ல நம்ம ஜென்ரலா பேசணும் அப்படின்னா நம்ம நல்லா விசாரிங்க. அதுக்கடுத்து பாராட்ட மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து 3வது பாராட்டுகள் முடிச்சோன்னா நம்ம எதுக்காக உங்களை கூப்பிட்டோமோ அதை சொல்ல போறோம். சரிங்களா? நம்ம இப்போ உங்களுடைய அப்ளைன் வந்து அவர் ஒரு செல்வ டைரக்டர், அவர் மாதம் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதை சொல்லி எப்படி உங்களுடைய நண்பரை கூப்பிடலாம்னு சொல்லலாம். இப்போ உங்களுடைய நண்பர் ரமேஷ் எடுத்துக்கோங்க. உங்க ரமேஷ் கூப்பிட்டு சொல்றீங்க, நல்லா விசாரிக்கிறீங்க, பாராட்டுறீங்க, முடிச்சுன்னு சொல்றீங்க. ரமேஷ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பார்ட் டைம் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மாத சம்பளம் அவர் வேலையில எவ்வளோ அதை விட ஜாஸ்தி இதுல சம்பாதிச்சிட்டு இருக்கா. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி இருந்தா எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த பிசினஸ் என்ன எப்படி பண்ணணும்னு கேட்டதுக்கு, வர புதன்கிழமை நான் உங்க வீட்டுக்கு வர நம்ம டீட்டெயிலா உட்காந்து பேசுவோம். நீங்க உங்க ஃபேமிலியில யார் வேணாலும் இந்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்பதான் எனக்கு உங்களை ஞாபகம் வந்து ரவிஷ் நீங்களும் வாங்க வர புதன்கிழமை என்னுடைய நண்பர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நல்லா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்றப்ப அவங்க வரக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு மெத்தட் டைரக்ட் அப்ரோச் எப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம்.
ரமேஷ், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் அதை பற்றி உங்ககிட்ட பேசணும். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு தகுந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பற்றி பேசணும். வர புதன்கிழமை நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இதே இது உங்களுடைய நண்பர் வந்து ஒரு டைரக்ட் அப்ரோச்சில் இன்னொரு மெத்தட் இருக்கும். உங்களுடைய நண்பர் ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோ எல்லாம் டீட்டெயில் எல்லாம் சொல்ல வேண்டாம். வெரி சிம்பிள். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு 5 பேர் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். வர புதன்கிழமை தான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். முக்கியமான உங்களுடைய 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டுருக்கேன். உங்களையும் கூப்பிடுறேன். நீங்க அவசியம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு மெத்தட். இது உங்களை வீட்டுக்கு வர வைக்கிறது. முக்கியமான 5 பேரும் நீங்களும் ஒருத்தர்ன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க சொல்லலாம். உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றீங்க, எனக்கு உங்களை பார்க்கணும், முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், எப்போ ஃப்ரீயா இருக்கும்? ஒரு மணி நேரம் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, இல்லை ஒரு 1/2 மணி நேரம் முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எப்போ வந்து அவங்கள பார்க்கலாம்? அதாவது இவன் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு எப்போ வந்து அவங்கள பார்க்கலாம்? அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன செய்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பர், ஒரு நல்ல விஷயம், எப்போ வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறது. அப்பவே அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. சரிங்களா? கொடுத்தோடனே நானும் என்னுடைய நண்பரும் வருவோம். அந்த 1 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கோங்க. நம்ம முக்கியமான ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடலாம். சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க உங்க நண்பர்கிட்ட இப்படி சொல்லலாம். நான் வந்து ஒரு பிசினஸ், நான் கொஞ்ச நாளா ஒரு 2 மாசமா ஒரு பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. என்னுடைய அது ஒரு கூடுதலான ஒரு வருமானம் வரதுனால என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபேமிலியில ஒரு 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 எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பார்ட் டைமா பிசினஸ் பண்றது, நான் பார்ட் டைமா தான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியும் யாராவது பார்ட் டைமா பிசினஸ் பண்றதுக்கு விருப்பம் உள்ளவங்க யாராவது உங்களுக்கோ, உங்க ஃபேமிலிலயோ, ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா சொல்லுங்க. அவங்கள நானே பார்த்து அவங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து லொகேஷன் அப்புறம் இப்போ நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, இல்ல மதுரையில இருக்கீங்க, இல்ல நாகர்கோவில்ல இருக்கீங்க. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்ற இடங்கள்ல இருப்பாங்க, மற்ற ஸ்டேட்ல இருப்பாங்க. அப்ப நீங்க அங்க பிசினஸ் டெவலப் பண்றது நீங்க சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லலாம், நான் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக, இந்த நல விசாரிக்க பாராட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்கு வரப்போம். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் வந்து மற்ற ஏரியாவுக்கு, மற்ற டவுன்ஸ்க்கெல்லாம், மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன், டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பிசினஸ்ல பார்ட் டைமா ஒரு பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க கூட ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பத்தி நம்ம வர புதன்கிழமை அப்ப அவங்க கேட்பாங்க, அப்படியே என்ன பிசினஸ் எப்ப பார்க்கலாம்? வர புதன்கிழமை எங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுல உட்காந்து டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ரொம்ப எனக்கு கேட்டதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிசினஸ் பத்தி நல்லா தெரியும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். எப்படி பண்ணா அந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியுங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் என்னுடைய ஆசை. ஸோ எப்போ வந்து உங்களை வந்து மீட் பண்ண முடியும்? இல்ல வர புதன்கிழமை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன். எந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க டிசைட் பண்ணீங்க, உங்க வீட்டுல வேணுமா, அவங்க வீட்டுல வேணுமா. ஸோ நம்ம வர புதன்கிழமை மீட் பண்ணாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுல, வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலாமா அப்படின்னு டேட் டைமோட நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் யூஸ் பண்றப்போ இந்த கேட்கறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது என்ன பிசினஸ், இது என்ன மார்க், இவர் எதை பத்தி சொல்ல வராரு அப்படி உங்க மைண்டுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விகள் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதை பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல நிறைய கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேள்விகள் வரும்னா, உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட நீங்க இன்வைட் பண்றப்போ மக்கள் கேட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இது என்ன பிசினஸ், இது என்ன கம்பெனி, இதுல என்ன ப்ராடக்ட், இது பொருளை விற்கணுமா, இதுக்கு எவ்வளவு முதலீடு போகணும், இது எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும், எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இல்லை எவ்வளவு வருமானம் வரும், இது என்னுடைய நான் ஒரு வேலைக்கு போறேன், அதை விட சம்பளம் இதுல வருமா, வேலைக்கு போயிட்டு இது செய்ய முடியுமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, இதுல ஆட்களை சேர்க்கணுமா, இல்லைனா பொருளை விற்கணுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? இல்ல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இதை பத்தி நீ கூடுதலா சொல்லுங்க.
இதை பத்தி எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு போய் சரி இப்பவே சொல்லி இப்பவே அவங்கள போன்லயே பேசி பிடிச்சி ஜாயினிங் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டோங்கிறத மறந்து நம்ம வந்து அதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா? போன்ல இவ்வளவுதான் பேசணும், இன்விடேஷன் இவ்வளவுதான் பேசணும், இவ்வளவுதான் பேசினாதான் கரெக்டா இருக்குன்னு ஒரு ஒரு அளவு இருக்கு. அதை தாண்டி போறப்ப என்ன ஆகும்னா அது பவுன்ஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ அவங்க மீட்டிங்க்கு வர மாட்டாங்க. அப்போ இப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? நான் சொன்ன அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்களா? உங்க சாட் விண்டோல போடுங்க. கேட்டிருக்காங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. வெரி குட், தேங்க்யூ. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. பதில் சொல்லி முடிச்சோன்னு என்னாச்சு? எல்லா பதிலும் நீங்க சொல்ற பதில் தான் கேட்டு கடைசியில சொன்னாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இது மாதிரி நாங்க நிறைய பார்த்திருக்கோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேலைலாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அதோட ஒரு சிலர் நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டதெல்லாம் சரிப்பட்டு வேற ஏதாவது பொழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, உங்களையும் டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா அதை மட்டுமே பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கேள்விகள், இப்போ இந்த கேள்வி யார்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கு. உங்களுடைய லீடர், சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கு. ஆனா அவங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் வரப்போ அந்த கேள்விக்கு உண்டான பதில், அந்த சிச்சுவேஷனை கையாளக்கூடிய அந்த சீக்ரெட்டை, ரகசியத்தை கண்டுபிடிச்சு தெரியும். அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் அவங்களால இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும். அதே ரகசியத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஜெயிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியத்தை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஜெயிக்கலாம். உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியணுமா? தெரியணும்னா எஸ் அப்படின்னு போடுங்க, இல்ல சீக்ரெட் அப்படின்னு போடுங்க. ஏன்னா அது விருப்பம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தா தான் சொல்லுங்க. ஓகே, குட். நிறைய பேர் வந்து எஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. குட், தேங்க்யூ. அப்ப இந்த ரகசியம் சொல்லி ஆகணும். சரிங்களா? இது வந்து ரகசியம். சரிங்களா? இது வந்து ரகசியம். ரகசியம் மாதிரியே டீல் பண்ணும். யார் வேணாலும் கேட்பாங்க, எப்ப வேணாலும் கேட்பாங்க. சரி, இது ரகசியம் மாதிரியே டீல் பண்ணும். ஓகேங்களா? கண்டிப்பா. ரைட். ஸோ அவங்க கேட்பாங்க, ஆனா நீங்க சொல்லக்கூடாது. மறுபடியும் கேட்பாங்க, சொல்லக்கூடாது. அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லவே கூடாது. அதுதான் இந்த ரகசியம். எவ்வளவு கேட்டாலும் சொல்லக்கூடாது. எவ்வளவு கேட்டாலும் ஒரே லைன், நம்ம நேர்ல மீட் பண்றப்போ உங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறது. அதை தாண்டி வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகாதீங்க. எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு புரியாது, அது சிஸ்டத்துல ஒத்து வராது. அவங்கள மீட்டிங்ல உட்கார வச்சு, டைரக்டா உட்கார வச்சு நீங்க பேசணும். இல்லைன்னா உங்களுக்கு பேச முடியாது. நீங்க புதுசு அப்படின்னா உங்களுடைய லீடரை வச்சு நீங்க பேசுவீங்க. அந்த மீட்டிங்ல தான் அதை பேசணும். இன்விடேஷன்ல அதை பத்தி டீட்டெயிலா நம்ம சொல்ல கூடாது. கிளியரா? அப்ப அவங்க சொல்லுங்க, 1 மணி நேரம் தான் எனக்காக, 1 மணி நேரம் எனக்காகன்னு சொல்லி பாருங்க. எனக்காக 1 மணி நேரம் மாத்தி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல பயன் இருக்கும். எனக்காக ஒரு மணி நேரம் மாத்தி வச்சுட்டு வாங்க. டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ண. அப்படி சொல்றப்ப வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்து பாக்குறேன்பாங்க. நல்லா தெரிஞ்சவங்க பாக்குறேன், ட்ரை பண்றேன்னு சொல்றவங்க சத்தியமா ட்ரையே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வரேன்னு சொல்றவங்க மட்டும்தான் வரப்பாங்க. அதனால கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும். ஓகேவா? அவங்க அப்படி சொல்லல அப்படின்னா மறுபடியும் எவ்வளவோ போன்ல கூப்பிட்டு ரெடி ஆகல அப்படின்னா அந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோன்னா விடாதீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கொரோனா பிரச்சனை முடிஞ்சா நேர்ல போங்க. நேர்ல போய் 4 தடவை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. சரி, இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, எத்தனை தடவை கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாறாங்கல் இருக்கு. சரிங்களா? அது வந்து நீங்க சுத்தி எல்லாம் அடிக்கிறீங்க, எத்தனாவது அடியில் உடையும்? இந்த கல் எப்போ உடையும்? இந்த கல் எத்தனாவது அடியில் உடையும்? ஒரு பாறாங்கல் இருக்கு, உங்க கையில் ஒரு சுத்தியல் இருக்கு, அதை அடிச்சு உடைக்கணும். நீங்க எத்தனாவது அடியில் உடையும்? தேங்க்யூ. உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். வெரி சிம்பிள். உங்க ஆன்சர்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச பதில் என்னன்னா கடைசி அடியில் உடையும். கடைசி அடி எப்போன்னு எப்படி தெரியும்? அது உடையறப்பதான் தெரியும். அதே மாதிரிதான் ஒருத்தர் எத்தனை தடவை கூப்பிட்டா வருவாரு, அது அவர் வரப்பதான் தெரியும். அப்ப எத்தனை தடவை கூப்பிடணும்? அவர் வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப ஒன்ஸ் வந்து தொடர்ந்து கூப்பிடுறப்ப என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் யார
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்வைட். ஏன் 2 பேரும் இன்வைட் பண்றோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தரை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வருவாங்க. அவங்க வீட்டில் கூட ஜென்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி வீட்டில் சொல்ல மாட்டாங்க. விமனாக இருந்தால் லேடிஸாக இருந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ஸாக இருந்தால் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகிறக்கு லேட் ஆனால் வீட்டில் ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் என்ன ஆச்சு, என்னங்க ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு, இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்தோம் இல்லை ஒரு மீட்டிங் போனாங்க. லேடிஸாக இருந்தால் ஏற்கனவே சொல்லி இருந்திருப்பீங்க. அப்போ சொல்லுவீங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் உடனே கேட்பார்ல, வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா கேட்பாங்க மீட்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க மீட்டிங் எப்படி இருந்தது, வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவீங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்வீங்க இந்த மாதிரி மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நீங்க யார் இன்வைட் பண்ணீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் கேட்கறாரு. 1 மணி நேரம் கேட்டு ஸ்டேஜை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறாரு. 1 மணி நேரம் கேட்டிருக்கல, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டிருக்காரு. வீட்டுக்கு வந்து அவங்க கேட்ட உடனே நம்மளால அப்படியே சொல்ல முடியாது. நம்ம கரெக்டா ஒரு லைன் சொல்லுவோம். வீட்டுல உள்ளவங்க ஒரு லைன் கேட்டு இதுக்கா அப்படி இதெல்லாம் தெரிய வராதுப்பாங்க. அப்பவே வந்து இவங்க டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. டிமோட்டிவேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் இதை பத்தி ஒரே நேரத்துல சொல்றப்போ அவங்களுக்கு அவங்களோட லைஃபோட ரிலேட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஒய்ஃபுக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா வேற வழியில் ஹஸ்பண்ட் அந்த பிசினஸ் பண்ணியே ஆகும். கரெக்டா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்வைட் பண்ணுங்க. அண்ட் ஒரு வேளை நீங்க ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங் வந்து நீங்க கேன்சல் பண்ணோம்னா 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ண, ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க. மீட்டிங்க்கு உண்டான டேட்டு டைம் இடத்த கன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா வரேன்னு சொன்னவங்க மட்டும்தான் உங்களுடைய மீட்டிங் வரணும். கண்டிப்பா வரேன்னு சொன்னவங்க மட்டும்தான் உங்களுடைய மீட்டிங் வர போறாங்க. அதனால அவங்க கண்டிப்பா வரேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ணும். எகைன் மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீட்டிங்க்கு முந்தின நாள் ஒரு 2 நாள் 3 நாள்ல இருந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஃபாலோ அப் கால் கொடுக்கணும், ரிமைண்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க, அப்புறம் மெசேஜ், அதுக்கு அடுத்த நாள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. எகைன் மீட்டிங் முந்தின நாள் மறுபடியும் கூப்பிட்டு ஞாபகப்படுத்துங்க. மீட்டிங்க்கு அன்னைக்கு காலையில மறுபடியும் கூப்பிட்டு ஞாபகப்படுத்துங்க. சரிங்களா? ஈவினிங் மறுபடியும் கூப்பிட்டு ஞாபகப்படுத்துங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஞாபகப்படுத்தல அப்படின்னா உங்க மறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்விடேஷன் இந்த 5 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. என்னென்ன? கான்வர்சேஷன், உரையாடல். 2வது கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும், கான்ஃபிடென்டா இருக்கணும், சிரிச்ச முகத்தோட பேசணும். அவங்க வருவாங்களா மாட்டாங்களா கவலையே வேணாம். அவங்கள பத்தி பேசுங்க, ப்ராடக்ட்டை பத்தி பிளானை பத்தி பேசாதீங்க. அவங்கள பத்தி பேசுங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் அவங்கள 2 தடவையாவது பாராட்டணும். 3வது கியூரியாசிட்டி, இந்த அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுல என்ன எதை பத்தி பேச போறோம்னு இந்த ஷார்ட் அண்ட் டிஃபரெண்ட் மெத்தட் சொன்னீங்களா, அதோட மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து கண்ட்ரோல்டா இருங்க. அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லாதீங்க, நேர்ல வாங்க பேசிக்கலாம்னு சொல்லுங்க. அடுத்து வந்து 5வது வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட். யார் கமிட்மெண்ட் தராங்களோ அவங்க தான் வர போறாங்க. அப்ப நம்ம 4 ஸ்டெப் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம், 2வது வந்து கரெக்ட் ஷேர், 3வது வந்து குட் லிஸ்ட், 4வது வந்து வெரி குட் இன்விடேஷன். அப்போ இந்த 4ஐயும் உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. ஃபாலோ தி சிஸ்டம் அப்படின்னு போட்டுட்டு கன்சியூம், ஷேர், லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன். அப்படியே S5 அப்படின்னு போட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 5க்கு போகிறோம். ஸோ இனி நம்ம 5, 6 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ மேபி another 15 to 20 minutesல நம்ம செஷனை முடிப்போம். சரிங்களா? ஏன் செஷன் எப்போ முடியும் உங்களுக்கு டைம் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூட இந்த செஷன்லேயே இருக்கணும். 20 minutes தான் நீ நம்ம மேக்ஸிமம் டைம் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது எமர்ஜென்சி இருந்தாலும் 20 minutes நீங்கள் அந்த எமர்ஜென்சியை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங்ஸ். ஹோம் மீட்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த இன்வைட் பண்ணவங்கலாம் எங்க இன்வைட் பண்ண போறோம்? ஹோம் மீட்டிங். இப்போ ஹோம் மீட்டிங் மட்டும் இல்லை, இப்போ ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஹோம்ல இருப்பாங்க, நீங்க உங்க ஹோம்ல இருப்பீங்க, ஆனால் ஜூம்ல கூட நீங்க பண்ணலாம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நேர்ல போய் பேச முடியாத இடங்கள்லாம் வந்து நீங்க டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்களே வந்து நீங்க பாதி யோசிச்சிருப்பீங்களா இந்த மாதிரி ஜூம் கால்ல வந்து விஐபி அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு இல்லையா? ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி ஜூம் செஷன்ல அட்டென்ட் பண்ணுவீங்க, ஜூம் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணி நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு யூடியூப்ல பார்ப்பீங்க, நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. ஓகே, டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. ஸோ நேரில் போய் ஹோம் மீட்டிங் நடத்த முடியாத இடத்துல, நேரில் போய் 1-to-1 நடத்த முடியாத இடத்துல அது பண்ணுங்க. அது முடியாத இடத்துல நீங்க வந்து டெஃபினெட்லி டெக்னாலஜியை யூஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? காலம் மாற மாற நம்மளும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட். அப்போ மீட்டிங்ஸ், அது ஜூம் மீட்டிங்கா இருக்கலாம், ஒரு வீடியோ கால் மீட்டிங்கா இருக்கலாம், ஒரு நீங்க வந்து
ஒரு வெபினாரா இருக்கலாம், ஒரு ஹோம் மீட்டிங்கா இருக்கலாம், ஒரு 1-to-1 பிரசன்டேஷனா இருக்கலாம், இல்ல 2-in பிரசன்டேஷனா இருக்கலாம். இது வேற எதுவா இருந்தாலும் இந்த 3 விஷயங்கள் நம்ம மீட்டிங்ஸ்ல 3 விஷயங்கள் பார்க்கணும். பிஃபோர் த மீட்டிங், டியூரிங் த மீட்டிங் அண்ட் ஆஃப்டர் த மீட்டிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் உங்க கெஸ்ட்டை அனுப்பி விட்டுட்டு நீங்க போகாம இருக்கக்கூடாது. நீங்க அந்த செஷன்ல தான் ஆன்லைனா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. லிங்க் அனுப்பிச்சு விட்டு ஜாயின் பண்ணிருங்க. அதுல லீடர் எல்லாம் சொல்லுவாருன்னு அனுப்பிவிடக்கூடாது. நீங்க அந்த செஷன்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ மீட்டிங்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2க்கு சொல்லிடுறேன். ஹோம் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன் மீட்டிங்கா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மீட்டிங் சொல்லிடுறேன். ஆன்லைன் மீட்டிங்கா இருந்தா ஆன்லைன் மீட்டிங் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு இன்வைட் பண்ணிடணும். சரிங்களா? அகைன் மீட்டிங் ஆரம்பிக்கிறது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டா அவங்க லாகின் பண்ணிட்டாங்களா நீங்க பார்க்கணும். ஓகே. மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு நோட் பேட் அண்ட் பென் அவங்க ரெடியா வச்சிருக்காங்க நீங்க பார்க்கணும். ஓகேவா? அடுத்து நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றப்போ அந்த ஆன்லைன் மீட்டிங்ல ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக்கான ஒரு சில டிசிப்ளின் உண்டு. அது என்னென்ன அப்படின்னா, ஒரு உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சரிங்களா, நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நானும் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க வெஸ்டீஜனுடைய டிஷர்ட்டோட தான் இருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வெஸ்டி டிஷர்ட்டோ யூனிஃபார்ம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அந்த ப்ரொஃபஷனலிசம் நீங்க காட்டு. ஓகே. அண்ட் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து அங்கே காய்கறி நறுக்கிறது, இல்லை வீட்டில் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட குழந்தைங்களோட பேசுறது, இல்லை மீட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வாட்டிக்கு இங்கே வந்து போயிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி பெட்டில் படுத்துட்டு ஹாயாக படுத்துட்டு மீட்டிங்காக கவனிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நான் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன காட்டுதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல சீரியஸா இருக்கீங்களா இல்லையாங்கிறது காட்டுது. நீங்க இந்த பிசினஸ்ல சீரியஸா இல்லைன்னா அவங்க சீரியஸா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க வந்து ஜூம் மீட்டிங் நடத்துறப்போ பார்த்துருக்கோம். ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். அப்பதான் காய்கறி நறுக்கிட்டு இருக்கும். காய்கறி நறுக்கிட்டே பார்ப்பாங்க. அது அப்படியே வீடியோல தெரியும். அது நல்லா தெரிஞ்சு ஜூம் மீட்டிங்லாம் நான் யாரு நடத்துறேன் அவங்க மட்டும் இல்ல. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு நடத்துறவங்க மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த உலகமே அந்த ஜூம் மீட்டிங் உள்ளவங்க அத்தனை பேரும் நம்மள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்ம வீட்ல இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபீல்ட்ல இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க்னு வந்துட்டோமா, பிசினஸ்னு வந்துட்டோமா, அந்த ப்ரொஃபஷனலிசம் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? மீட்டிங் வந்து நீங்க உங்களுடைய டீமுக்காக நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து மீட்டிங் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடியா இருக்கும். மீட்டிங் 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்க லாகின் பண்ணி ரெடியா இருக்கணும். சரிங்களா? மீட்டிங்ல எல்லாரும் போன பிற்பாடு தான் நீங்க போணும். மீட்டிங் நடக்கிறப்ப அங்கேயே இருக்கணும். மீட்டிங் லீடர் பேசுறாருன்னா இடையில நீங்க பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த மீட்டிங் நடக்கிறப்ப இந்த மொபைல்ல அட்டென்ட் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஏதாவது வச்சுட்டு இப்படி விரல கையை வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். உடனே மேல கிறுக்கி விட்ட மாதிரி ஆயிரும். ஆனோட்டேஷன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் நடக்காம பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு சில நேரம் நமக்கு தெரியாம பண்றது உண்டு. ஸோ அது வந்து எப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன எப்படி அவாய்ட் பண்றதுன்னு உங்களுடைய லீடர் கேட்டது அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? அகைன் இது ஒரு ஹோம் மீட்டிங் அப்படின்னா மீட்டிங் முன்னாடி நீங்க ரெடியா இருக்கணும். கரெக்டான மீட்டிங் வந்து நீங்க ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருப்பீங்க. அது ஆன்லைனா இருக்கட்டும் இல்ல ஆஃப்லைன், அதாவது ஹோம் மீட்டிங்கா இருக்கலாம், ஜூம்ல நடக்கக்கூடிய மீட்டிங்கா இருக்கட்டும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருப்பீங்க. அகைன் இப்பெல்லாம் வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. வாரத்துக்கு மினிமம் 3 மீட்டிங்ஸ் ஆகும். நீங்க 1-to-1 மீட்டிங்ஸ் இல்ல. டெய்லி 3 1-to-1 மீட்டிங் பண்ணணும். டெய்லி 3 1-to-1 மீட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி குரூப் மீட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஜூம் கால் இல்ல வாட்டெவர் மீட்டிங் பிளான் பிரசன்டேஷன் உங்க டீமுக்கு உங்க லீடரை வச்சு நீங்களோ பண்றீங்க அப்படின்னா, அது வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 1 நாள் நீங்க பண்ணி ஆகணும். சரிங்களா? ஏன்னா வீட்டுல இருந்தே பண்ண முடியும். ஸோ மினிமம் நீங்க ஒரு நாள் பண்ணி ஆகணும். ஓகே. இது ஹோம் மீட்டிங்கா இருந்தா வாரத்துக்கு ஒரு 3 பண்ணுங்க. இல்ல ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஜூம் வழியாக கூட நீங்க ஒரு பிளான் பிரசன்டேஷன் நீங்க பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு நீங்க 5 பேர் இருந்தாலும் பண்ணலாம், 10 பேர் இருந்தாலும் பண்ணலாம், 100 பேர் இருந்தாலும் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய பிசினஸ் டெய்லி நடக்கும், டெய்லி மீட்டிங்ஸ் நடக்கும், டெய்லி ஜாயினிங்ஸ் வரணும் இல்லையா? ஸோ மீட்டிங் 6 மணிக்குன்னா நம்ம 5:30 நம்ம ரெடியா இருக்கணும். 5:45 நம்ம லாகின் பண்ணி ரெடியா இருக்கணும். அவங்க நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்தோடனே நம்ம தேடுவாங்க, நம்ம இருக்கமான்னு தேடுவாங்க. நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும். எங்கேயும் யார் யார் வர ஃபர்ஸ்ட் லாகின் பண்றோம், அட்வான்ஸ் லாகின் பண்ண யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் வரல நம்ம பார்க்க முடியும். வராதவங்களை நம்ம அவங்கள கூப்பிட்டு ரிமைண்ட் பண்ண முடியும். மீட்டிங் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த லிங்க் ஆன்லைன்னா ஆன்லைன் லிங்க் போகணும். இது காலையில இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. பட் லிங்க் வந்து ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு ஹோம் மீட்டிங்ல நடக்குது. நார்மலா ஹோம் மீட்டிங் வீட்டுக்கு வராங்க. இப்போதைக்கு அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. சேஃபா உள்ள இடத்துல நீங்க பண்ணலாம். பட்
கொரோனா பிரச்சனை எல்லாம் அதிகமாக உள்ள இடங்கள்ல வந்து நீங்க அந்த டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து நீங்க அவாய்ட் பண்ணி நீங்க ஜூம் மீட்டிங்ஸ்ல நீங்க டெக்னாலஜி மறுபடியும் சொல்லுங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. மீட்டிங்ஸ்க்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. நிறைய ஜாயினிங்ஸ் எடுக்க முடியும் நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றப்போ. சரிங்களா? அகைன் ஹோம் மீட்டிங் அண்ட் 1-to-1 அப்படின்னா நம்ம 15 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம இருக்கும். நம்ம வீட்டில் நடக்குது எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடியா இருக்கும். அகைன் எல்லா மெட்டீரியல்ஸ் உங்க கையில இருக்கணும். கார் புக், லீடிங் லேடிஸ் புக், இல்லை பிளான் உண்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட ரெடியா இருக்கணும். அண்ட் ப்ராடக்ட் நம்ம கையில உங்களுக்கு பேசுறப்ப நம்ம எடுத்து காட்டுறது, ஆன்லைனாக இருந்த எடுத்து காட்டுறதுக்கு இல்லைன்னா ஹோம் மீட்டிங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? அகெயின் நல்ல நல்ல டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க டீம்ல உள்ளதை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சு எப்பெல்லாம் லீடு உங்ககிட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்றாது நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்க தான் ப்ரெசன்டேஷன் பண்றீங்கன்னா இடையில உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லலாம். அகெயின் க்ளோசிங் மீட்டிங் முடிஞ்ச கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க லீடர் இன்ட்ரோடியூஸ் பண்றதோட சரி, உங்க லீடர் தான் பேசணும், இன்ட்ரோடியூஸ் பண்றதோட சரி, லாஸ்ட்ல நீங்க தேங்க்யூ மட்டும் தான் சொல்லுங்க. சேனல் லீடர் பார்த்துப்பாரு. ஓகேவா? எகைன் முடிச்ச உடனே மீட்டிங் முடிச்ச உடனே எல்லாரையும் இப்போ ஹோம் மீட்டிங்கா இருந்தாலும் அப்பவே நீங்க ஜாயினிங் ஃபார்ம், இல்லை 1-to-1 மீட்டிங் அப்பவே நீங்க ஜாயினிங் ஃபார்ம் அண்ட் ஆர்டர் ஃபார்ம் கொடுக்கலாம். இது மற்றபடி இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா முடிச்ச உடனே எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸை ப்ரீஃப் பண்ணுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் அனுப்புங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. இல்லை அவங்கள கேட்டு நீங்களே வந்து இங்கே அவங்களோட ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களே வந்து அவங்கள ஜாயின் பண்றீங்களான்னு கேட்காதீங்க. ஜாயின் பண்றதுக்கு இதுதான் ஃபார்மாலிட்டி, நான் இந்த ஹெல்ப் பண்றேன், இந்த டீடைல்ஸ் கொடுங்க, நான் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை நானே பண்ணிக்கிறேன், அவங்க சொல்ற லிங்க் அனுப்புங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 hour கழிச்சு அவங்கள கால் பண்ணி, இதே மாதிரி ஈவினிங் லேட் நைட்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா முடிச்சோம் நீங்க கால் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு பண்ணாலும் அடுத்த நாள் நீங்க ஃபாலோ பண்ணி மீட்டிங் அப்புறம் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மீட்டிங் எல்லாம் நடத்தியாச்சு, அவங்க வேண்டாம் வந்து நம்மள கேட்கட்டும் அப்படின்னு நினைச்சு நடக்கவே நடக்காது. ஸோ நீங்க வந்து அந்த ஃபாலோ அப் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளியரா? இதை நீங்க பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் த மீட்டிங் நீங்க பண்ணணும். அகெயின் மீட்டிங் முடிச்சு அவங்க ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே இமீடியட்டா அவங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு இனிஷியேட் பண்ணும். ஒரு சிலவங்க இல்லை நான் யோசிக்கணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்றதுக்கு தயங்குறாங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி நீங்க ப்ராடக்ட் நீங்க ஜாயின் பண்றதை பத்தி யோசிங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க வந்து எங்களுடைய ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபர்தர் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வாங்க, 1-2 ப்ராடக்ட் வாங்குறதுக்காக நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். அந்த டைம்ல உள்ள ஆஃபர்ஸ் வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். சரிங்களா? ஆஃபர்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது நீங்க கத்துக்கணும். அதெல்லாம் வந்து உங்களுடைய ஆஃபர்ஸ் அதெல்லாம் உங்களுடைய லீடர்ஸ்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஆஃபர்ஸ் ப்ரொமோட் பண்ணலாம், அந்தந்த அப்பப்போ என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு நீங்க கேட்டுக்கலாம். அந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்க கரெக்டா ப்ரொமோட் பண்ணீங்கன்னா ஜாயினிங் எடுக்கிறதுக்கு இல்லை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் கன்சியூமர்ஸ் கொண்டு வரக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங், ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங், ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 லிஸ்ட், ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன், ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங். ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு போட்டு இது 5 போடுங்க. கன்சியூம், ஷேர், மேக் லிஸ்ட், இன்விடேஷன் அண்ட் ஹோம் மீட்டிங் அப்படின்னு போட்டு S6 அப்படின்னு போட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். ஸ்டெப் நம்பர் 6க்கு போயிடலாம். Thank you so much. Yeah. Step number 6, teamwork. Step number 6, teamwork. அப்ப நம்ம டீமோட ஒர்க் பண்ணணும். இப்போ டீம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு உங்களுக்கு பொதுவாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணவங்க தான் நம்மளுடைய டீம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. நம்ம டீம்ல ஜாயின் பண்ணவங்க நம்ம டீம் தான், ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டீம் தான். பாசிட்டிவ் திங்க் அவங்கள நாளைக்கு ஜாயின் பண்ணுவாங்க நினைப்போம். அவங்க கன்சியூமரா இருந்தாலும் நம்ம டீம் தான், நம்முடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க எடுத்திருந்தாலும் நம்மளுடைய டீம் தான். ஸோ நம்மளுடைய டீமோட வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ 2 கேட்டகரி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் விருப்பம் பண்ணுங்க, ப்ராடக்ட் வாங்குறதுக்கு விருப்பம் பண்ணுங்க, ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொன்னவங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் ஜாயின் பண்ண ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க, இல்லை வாங்கியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஆனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுங்க. இல்லை நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியும்னா பெஸ்ட். பட் இப்போ இருக்கிற கொரோனா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுங்க.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஸ்டாக் மைன் ஆஃபீஸ் இருக்கு. அவங்க வெளியில வர்றவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள ஆஃபீஸ் கூட நீங்க கூட்டு போலாம். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் நீங்க கொண்டு போய் குடுக்குற மாரி ஒரு வாய்ப்பு இருந்தா, அத நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஏங்க நீங்க எப்படி பேசுறதா இருந்தாலும், நீங்க எந்த மீடியம் யூஸ் பண்றதா இருந்தாலும், அவங்க ஆஃபீஸ் கூட்டு போறதாலும் சரி, ப்ராடக்ட் கொண்டு வாங்கி குடுக்கறதாலும் சரி, ஆன்லைன் ஆர்டர் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த டைமோட கரண்ட் ஆஃபர வந்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி, இந்த டைம்ல நீங்க வாங்குன இந்த ஆஃபர், இந்த டைம்ல நீங்க வாங்குன இந்த ஆஃபர், அந்த ஆஃபருக்காக தான் நான் உங்கள அ உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் உங்கள்ட்ட ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவேன். ஸோ தட் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க அவங்கள ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாரி தோணாது. அந்த ஆஃபருக்காக அவங்க இன்னைக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரே வந்து உங்களுக்கு எக்ஸலன்டான ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர ப்ரமோட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்லி ஆஃபர் 100 பிவி அவங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே 100 பிவியை பிச் பண்ணுங்க. 100 பிவி வந்து அவங்களுக்கு வந்து வாங்க முடியாது, அவ்வளோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா மட்டும் 60 பிவி ஆகும். 60 வாங்க முடியல மட்டும்தான் நம்ம மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரிங்களா? கீழே இருந்து மேலே போகுது, மேலே இருந்து கீழே வாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மினிமம் பத்தி பேசுவோம். மினிமம் பத்தி பேசினா நம்ம மக்களுடைய பழக்கம் மினிமம்னா அதுக்கு மேல யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாஸ் மார்க்குக்காகவே படிச்சோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மார்க் படிக்கல, அதனால ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்டே வந்து மேல இருந்து வரும். அகைன் ஆஃபர்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வாங்கின பிற்பாடு வாங்கி அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பத்தின உங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுடைய ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. 2வது உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு, உங்க டீம்ல உள்ள சின்ன சின்ன டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குன்னா அது கூட நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய டெஸ்டிமோனியை ஷேர் பண்றப்ப அன்வான்டட் கிளைம்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை மட்டுமே நீங்க சொல்லுங்க. அதை தாண்டி நீங்க வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போடக்கூடாது. உண்மை என்னவோ நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் அதான் உண்மை, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா அகைன் ப்ராடக்ட் வாங்கினவங்கள கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வந்த கன்சியூமரை அடுத்த மாசம் அவங்களே வாங்கிப்பாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. அவங்களை அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை கண்டினியூ பண்ண வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஓகேங்களா? அது கண்டினியூ பண்ண வைக்கிறப்ப என்னன்னா, ஒரு 2-3 மந்த்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐடி இல்லாம கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஐடி ஒரு மாசம் 2 மாசம் ஐடி போட சொல்லுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இன்னும் கூடுதலா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது புரிய வைங்க. அண்ட் ஒன்ஸ் அவங்க பிசினஸ் பீப்புளா கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்ல உட்கார வைங்க. ட்ரைனிங்ஸ்ல உட்கார வைக்கிற எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அடுத்தடுத்த ட்ரைனிங் நம்ம உட்கார வைக்கிற ட்ரைனிங், அடுத்தடுத்த ட்ரைனிங்ல உட்கார வைக்கணும். அடுத்தடுத்த ட்ரைனிங் நம்ம உட்கார வைக்கிறது ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் போக போக அதனுடைய ஆட்களுடைய எண்ணிக்கை கூடிட்டே போகும். அதை அட்டன் பண்ணக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை கூடிட்டே போகும். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1-to-1 அட்டன் பண்றாரு, அதுல வந்து அவர் ஒரு எக்ஸைட்டட் ஆகுறாரு. இல்ல 2-in-1 அட்டன் பண்ண நீங்களும் உங்க லீடரும் போய் பேசுறீங்க, இல்ல ஜூம்ல பேசுறீங்க, ஆன்லைன்ல பேசுறீங்க, அதை கேட்டு அவர் இன்ஸ்பயர் ஆகும். 2 பேர் பண்றாங்க, தெரிஞ்ச 2 பேர் பண்றாங்க அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் உடனே என்ன பண்ணணும்னா ஒரு 1 வீக்ல வந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, கூடுதலான ஆட்கள் அட்டன் பண்ணக்கூடிய மீட்டிங் உட்கார வைங்க. ஒரு டீம் மீட்டிங்ல உட்கார அட்டன் பண்ண வைங்க. அது ஒரு 10 பேர் வராங்க, ஒரு லாஸ்ட் டைம் 2 இன்னொரு 10, அப்ப அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். அதுக்கு அடுத்து ஒரு அடுத்த மீட்டிங் வந்து ஒரு 25 பேர் 50 பேர் அட்டன் பண்ற மாதிரி மீட்டிங் வரும். அதுக்கடுத்து ஒரு 500 பேர் உள்ள உட்கார்ற மாதிரி மீட்டிங், 100 இல்ல 500 வந்து அடுத்த 500, அந்த மாதிரி நம்பர்ஸ் கூடணும். அப்ப என்ன ஆகும்னா அடுத்தடுத்து நிறைய பேரை பாக்குறப்ப அவங்களுக்கு நம்பிக்கை, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால நிறைய பேர் இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வர முடியும், நம்மளாலையும் இதுல சக்சஸ் ஆக முடியுங்கிற நம்பிக்கை வரும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அடுத்த 48 மணி நேரத்துல தான் அவர் வந்து கண்டினியூ பண்ணுவாரா இல்லையாங்கிற முடிவு பண்ணா அடுத்த 48 மணி நேரம் தான். இந்த 40 ஜாயின் பண்ணி முடிச்சா அவர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு 48 மணி நேரம் நீங்க கண்டுக்கவே இல்லைன்னா பொறுமையா போனீங்கன்னா அதுக்குள்ள அவருடைய இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்ப அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அவரோட மீட்டிங்ல அட்டன் பண்ணி வச்சிருக்கணும், அவரை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண வச்சிருக்கணும். அப்பதான் அவர் இல்லைன்னா அவருக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சு, நான் ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சு. எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிற டிலே ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு சந்தேகங்கள் அதிகமாகும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சந்தேகங்கள் இருக்காது, நம்பிக்கை அதிகமாகும். கிளியரா? அதனால ரொம்ப ரொம்ப ஓகே, அது உங்க கையில தான் இருக்கு. எகைன் அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க, இந்த டவுட் இருக்கு கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
கிளியர் பண்ணுங்க. இல்ல அவங்க அங்க போயிட்டு சொல்லுவாங்க, அவர் கேட்கறா கொஞ்சம் பேசுறீங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் அந்த மாதிரி வரப்ப அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்படி என்ன சொல்லலாம், சரி நான் நம்ம ஒண்ணு பண்ணலாம், நான் அடுத்த வாரம் வந்து இல்ல நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வந்து நம்ம ஒரு 7 மணிக்கு நான் ஆன்லைன்ல மீட்டிங் நம்ம பண்ணலாம். இல்ல நேர்ல போகக்கூடிய இடங்களா இருந்தா, கொரோனா இல்லாத நீங்க நேர்ல போகக்கூடிய இடங்கள்னா சொல்ல நான் வரேன், நீங்க ஒரு 10 பேர் அரேஞ்ச் பண்ணுங்க, 5 பேர் அரேஞ்ச் பண்ணா வந்து பேசுறேன். அங்க ஆள் கம்மியா இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தாலும் 2 ஆள் தான் நீங்க சந்தோஷமா பேசுங்க. அந்த ஆன்லைனா இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா பண்ணுங்க. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் நம்பர்ஸ். எல்லாமே சின்ன நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். வெஸ்டேஜ் கூட ஆரம்பிச்சு 6 டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரலையா? ஆரம்பிக்க 2 ஆஃபீஸ் வச்சு ஆரம்பிச்சு எனக்கு எவ்வளோ ஆஃபீஸஸ் இருக்கு, எவ்வளோ பெரிய கம்பெனி அது வளர்ந்துருக்கு, எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லா சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸும் அவங்க வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணனால அவங்க டீம்ல அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. கரெக்டா? ஸோ எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் ஆரம்பிக்கணும். நீங்க உங்க டீம்ல நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க இல்லையா? பட் அது ஆன் த நம்ம இந்த மீட்டிங்ஸ் நடத்த தான் ஆட்கள் முடியும். இன்னைக்கு அதிகமாக ஒரு நாள் 2 நாள் அதிகமாக. இட்ஸ் ப்ராசஸ். இட்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் நீங்க தொடர்ந்து பண்ண ஃபீல் டீம்ல வரவங்களோட ஒர்க் பண்ண அந்த 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 1 லட்சம் அப்படின்னு டீம் பெருசாகும். அதுக்கு நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். டீமை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். 2 விஷயம். ஒண்ணு நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். 2வது டீமுக்கு மீட்டிங் நடத்தணும். நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணணும், டீமுக்கு மீட்டிங் நடத்தணும். நமக்கு நடத்த தெரியலையா, நம்ம அரேஞ்ச் பண்ணணும், லீடர் வச்சு நடத்தணும். கிளியரா? இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங்ஸ்லாம் அவங்கள உட்காரணும். சிஸ்டத்துக்குள்ள அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ சிஸ்டத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் தெரியும். அப்போ எங்கெல்லாம் அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்கோ அப்பெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டை கேட்பாங்க. அந்த சப்போர்ட் டீம் உங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா, என் டீம்களுடைய என்ன நம்பி வந்தவங்களை ஜெயிக்க வைக்கிறேன், என்ன நம்பி வந்தவங்க நல்ல ப்ராடக்ட் பண்ணணும், என்ன நம்பி வந்தவங்களை இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நம்பி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கணும், அவங்கள சம்பாதிக்க வைக்கணுங்கிறத மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா இருக்கும். அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும், அவங்கள எம்பவர் பண்றதுக்காக, அவங்கள சக்சஸ் ஆக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருவீங்க. ஒரு டீமுக்காக ஒர்க். நீங்க ஒரு பிசினஸ் மேன். எப்பவுமே ஒரு பிசினஸ் மேனுடைய லைஃப் அவருக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை, அவருக்கு மட்டுமே இல்லை, அவருடைய ஃபேமிலிக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. அது சுத்தி உள்ளவங்களுக்கு சேர்ந்தது. அப்ப சுத்தி உள்ளவங்களை எம்பவர் பண்றதுதான், சுத்தி உள்ளவங்கள லைஃப் மாத்துறதுதான் ஒரு பிசினஸ் மேனுடைய தலையாய நோக்கமா இருக்கும். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்களுடைய தலையாய நோக்கம் கூட உள்ளவங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதா இருக்கும். சரியா? அப்போ ஸ்டெப் நம்பர் 6 டீம். அப்ப யாரையும் சேர்த்து நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். அப்ப ஸ்டெப் நம்பர் 1 என்ன? கன்சியூம். ஸ்டெப் நம்பர் 2 ஷேர். குட். ஸ்டெப் நம்பர் 3 வெரி குட். ஸ்டெப் நம்பர் 4 சூப்பர் இன்விடேஷன். ஸ்டெப் நம்பர் 5 வெரி குட் டீம் ஒர்க். ஸ்டெப் நம்பர் 6 ஸ்டெப் நம்பர் 5 மீட்டிங்ஸ் அண்ட் ஸ்டெப் நம்பர் 6 டீம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிஸ்டத்தில் 6 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது உங்களுடைய சாட் விண்டோவில் போடுங்க. ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு போட்டு இந்த 6 ஸ்டெப் எழுதுங்க. ஃபாலோ த சிஸ்டம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து கன்சியூம், 2வது ஷேர், 3வது பெஸ்ட், 4வது மீட்டிங்ஸ், சாரி 4வது இன்விடேஷன், அந்த 5வது மீட்டிங்ஸ், 6வது டீம் ஒர்க். அண்ட் S7 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 7க்கு நம்ம போயிருக்கோம். Thank you. And step number 7. Okay, sorry, அது கொஞ்சம் பழசு, அது நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப். ஸ்டெப் நம்பர் 7 என்னங்க? ஃபாலோ அப். ஃபாலோ அப் அப்படின்னா ஃபாலோ யோர் அப்லைன், ஃபாலோ யோர் லீடரை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 7. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 லிஸ்ட், step number 4 invitation, step number 5 meetings or home meetings, step number 6 teamwork, and step number 7 follow. உங்களுக்கு நீங்க ஒரு லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்தோம், நீங்க ஒரு மென்டரை கண்டுபிடிக்கணும், நீங்க ஒரு குருவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த குருவை ஃபாலோ. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும், அவர் என்ன செய்யறாரோ அதை செய்யும், அவர் எப்படி ஒரு விஷயத்த செய்யறாரோ அதை செய்யும். அதை காப்பி பண்றதா உங்களுடைய நோக்கமா இருக்கும். அவர் எப்படி மீட்டிங் நடத்துறாரு, எப்படி எந்த ப்ராடக்ட்ஸை ப்ரமோட், அந்த ப்ராடக்ட்டை பத்தி எப்படி பேசுறாரு, அவர் என்னென்ன நாலேஜ் வச்சிருக்காரு, அந்த அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது உங்களுடைய நோக்கமா இருக்கும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஏன் அப்ளைனை ஃபாலோ பண்ணணும், ஏன் லீடரை ஃபாலோ பண்ணணும்னா அவருக்கு இந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம லீடரை செலக்ட் பண்றப்ப என்ன பண்ணியிருக்கோம், சரி உங்களுடைய அப்ளைன் வேற ஒருத்தரா இருக்கலாம், லீடர் வேற, சாரி மென்டர் வேற ஒருத்தர், குரு வேற ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்க அப்ளைனே வந்து டைரக்ட் உங்களுடைய உங்களை ஸ்பான்சர் பண்ணவரே உங்களுடைய குருவா இருக்கலாம். கிளியரா?
ஸ்பான்சரும் குருவும் வேற வேற ஆளாகவும் இருக்கலாம், ஸ்பான்சரும் குருவும் ஒரே ஆளாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய குருவை நீங்க செலக்ட் பண்ணப்போ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தா, ஒரு மினிமம் பிரான்ச் டைரக்ட் லெவல் முடிச்சிருக்கணும், 2வது இந்த பிசினஸை ஆக்டிவ் லீடரா இருக்கணும், 3வது வந்து பாத்தீங்கன்னா உங்க இந்த பிசினஸ் லைஃப் டைமா பண்றவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஏன் இந்த குவாலிட்டி அவர் எடுக்கிறோம் அப்படின்னா, அவரு இந்த பிசினஸ்ல கமிட்டடா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருப்பார், எப்போ நீங்க எந்த சந்தேகம் கட்டலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 2வது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பிரான்ச் டைரக்டர் ஆனவர். ஸோ ஒரு பிரான்ச் டைரக்டர் ஆகிறப்போக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அவர் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியிருப்பார், நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில் சொல்லியிருப்பார், நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் அவர் தீர்த்து இன்னைக்கு அவர் வந்து அந்த பிசினஸ் பத்தி இந்த பிசினஸ் பத்தி உங்களை விட நிறையவே அவருக்கு தெரியும். ஸோ உங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் அவர் தீர்த்து வைக்க முடியும். உங்களுக்கு எப்ப சேலஞ்சரோ அதுக்கு கரெக்டா உங்களை வழிநடத்தவோ சப்போர்ட் பண்ணவோ அதனால முடியும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவர் உங்களுடைய கோச்சுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எப்போ என்ன பண்ணா நீங்க ஜெயிக்க முடியுங்கிறது தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அப்ப உங்களுடைய லீடர் என்ன சொல்றாரோ, லீடர் கிட்ட நீங்க சரண்டர் ஆகும். லீடர் என்ன சொல்றப்போ அப்படியே என்ன சொல்றாரு அவர் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் நீங்க நம்ம சொன்ன இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் யார் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வியாபாரத்துல ஜெயிச்சிடலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நம்முடைய இலக்கு என்ன? சாட் விண்டோல போடுங்க. நம்முடைய இலக்கு என்ன? வெரி குட். 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர். 1 year 1 lakh and கிரவுன் டைரக்டர். சரியா? இந்த இலக்கு நம்ம அடையிறதுக்கு உண்டானது, இந்த இலக்குக்கும் உங்களுக்கும் தூரம் எவ்வளவுன்னா 7 ஸ்டெப்ஸ் தான். இந்த 7 ஸ்டெப்ஸ், இந்த 7 ஸ்டெப்ஸ் யாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க, தொடர்ந்து அடுத்த 1 year யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த இலக்கை ரீச் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 prospect list நம்ம சிம்பிளா லிஸ்ட், ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன், ஸ்டெப் நம்பர் 5 home meeting or meeting, ஸ்டெப் நம்பர் 6 டீம் ஒர்க், அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 ஃபாலோ. இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் யாரு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கிளியரா? இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம டீம் உள்ளவங்களை தான் ஃபாலோ பண்ண வைக்கணும். எந்த அளவுக்கு நிறைய பேரை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், எந்த அளவுக்கு நிறைய பேரை நம்ம ஃபாலோ பண்ண வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் நம்மளுடைய டீமும் மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியும், வேகமாகவும் ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம வெஸ்டீஜ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஒரே வழினா ஃபாலோ த சிஸ்டம். என்ன வழிங்க? ஃபாலோ த சிஸ்டம். சாட் விண்டோல டைப் பண்ணுங்க, ஃபாலோ த சிஸ்டம். தேங்க்யூ. அந்த சிஸ்டத்துல ஸ்டெப் நம்பர் 1 என்ன? வெரி குட், கன்சியூம். ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 லிஸ்ட், ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன், ஸ்டெப் நம்பர் 5 meeting, step number 6 teamwork, and step number 7 follow. The 7 step system உங்களுடைய chat windowல போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர், அதுக்கப்புறம் ஃபாலோ தி சிஸ்டம்னு போடுங்க. அதுக்கப்புறம் 7 ஸ்டெப் சிஸ்டம் டைப். இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க டவுன்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணாம உங்க டவுன்லைன்ஸ் ஃபாலோ பண்ண வைக்க முடியாது. நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க டவுன்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. உங்க டீமை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு 2 வழிதான். ஒண்ணு, நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ண அதோட சேர்த்து அவங்களையும் ட்ரைனிங்ல நிறைய பேர் உட்கார வைக்கிறது. எந்த அளவுக்கு நிறைய பேர் உட்கார வைக்கிறது, தொடர்ந்து உட்கார வைக்கிறீங்க அந்த அளவுக்கு யார் ஒருத்தர் மீட்டிங் ட்ரைனிங் தொடர்ந்து வராரோ அவர் சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. 2வது, அவங்களோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் நீங்க தொடர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கணும். கிளியரா? இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும். அப்ப நீங்களும் உங்க டீமும் சேர்ந்து அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். வெஸ்டீஜ்ங்கிற அருமையான கம்பெனியில இருக்கீங்க, அருமையான ப்ராடக்ட், அருமையான லீடர்ஸ் இருக்காங்க, அருமையான சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே ஒண்ணு கூடுறப்போ நல்ல கம்பெனி, நல்ல லீடர்ஸ், நீங்க இந்த சிஸ்டம், இது 4 ஒண்ணு சேர்றப்ப கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ இன்னிலிருந்து இந்த சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல நீங்க இந்த சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க நண்பருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். ஸோ தொடர்ந்து சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. விஷ் யூ வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை அடுத்த செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே மறுபடியும் இதே டைம்ல வந்து 7:30 நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்ட் 1 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்க டீம்ல ஜாயின் பண்ணவங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்க, இது வரைக்கும் விஐபி அட்டன் பண்ணாதவங்க எல்லாம் இந்த ட்ரைனிங்ல உட்காரவீங்க. ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க உட்காரவீங்க. எந்த அளவுக்கு ட்ரைனிங்ல உட்காராங்க அந்த அளவுக்கு தான்
அவங்க சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆவாங்க. விஐபி ட்ரைனிங் மட்டும் எல்லா ட்ரைனிங்ஸும் நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ண வைக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ். வீட்டில் வந்து நீங்க இந்த செஷன் அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நீங்க இந்த செஷனை வந்து செஷனுக்கு அந்த விஐபிக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் உங்களுடைய நியூ மெம்பர்ஸ்க்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான சான்ஸ். வீட்டில் இருந்தபடி அட்டன் பண்ண முடியும். மற்றபடி ஓப்பன் ஈவென்ட் லைவ் ஈவென்ட் நடக்கிறப்ப வந்து ஒன்று ஒன்ஸ் இன் 3 months 4 months 6 months ஒருக்கெல்லாம் தான் நம்ம ஒரு ஊர்ல பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருந்தது. அப்படியே பண்ணாலும் டிக்கெட் கிடைக்காம போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு வந்து கம்ஃபர்டபுளா வந்து 5000 10,000 பேர் வேணாலும் நீங்க இந்த ஆன்லைன் சேனல் மூலியமா நீங்க வாட்ச் பண்ண முடியுது. ஸோ அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேரை இந்த ட்ரைனிங்ஸ்ல உட்கார வைங்க. இந்த ட்ரைனிங்ஸ் மட்டும் தொடர்ந்து எல்லா ட்ரைனிங்ஸ் எங்க இருந்தெல்லாம் நாலேஜ் கிடைக்குதோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. நாலேஜபிள் ஆங்க, சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் பிரவீன், பிரணவ் பிரவீன் signing off from you. Thank you so much. Wish you well and see you on the top. Thank you so much. Thank you. God bless you all.